வரும் சத்தம் கேட்டு அவசரமாய் எழுந்து வாசல் வராந்தாவுக்கு சென்ற கல்யாணி அது தங்களுடையதில்லை என்பது புரிந்ததும் சோர்வுடன் கைப்பிடி சுவர் மேல் சாய்ந்து கொண்டாள். மணி 11. இன்னும் இந்த சுரேஷை காணும். ஏதடா வீட்டில் அம்மா கவலையுடன் காத்திருப்பாளே என்ற நினைப்பில்லாமல் என்னதான் தான் தோன்றித்தனம் இது. எரிச்சலுடன் உள்ளே வந்து அமருகையில் ஏழுமலை எட்டி பார்த்தான். என்ன சின்னையா வந்தா மாதிரி இருந்துச்சு, தட்டு வைக்கட்டுமான்னு. கண்களில் தூக்கம், முகத்தில் நாள் முழுவதும் உழைத்த களைப்பு. நீ போய் படுத்துக்க, தம்பி வந்தால் நான் சோறு போட்டுக்கிறேன். எனக்கு தூக்கம் வரல, நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேணால் படுங்களேன், பகல் பூரா தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கல்யாணி அடி உதட்டை கடித்து நீளமாய் பெருமூச்சு விட்டாள். தூக்கமா எனக்கா? அதான் அந்த புண்ணியவானோட போயிடுச்சே. பூர்வ ஜென்மத்தில் பெருசாக ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், இப்போ அனுபவிக்கிறேன். அவள் வேதனை ஏழுமலையையும் தொத்திக்கொள்ள கலங்கின கண்களை துண்டால் துடைத்து கொண்டான். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இந்த அளவுக்கு கலங்குறீங்க? சின்னையாவாக்கு சின்ன வயசு, விவரம் புரிஞ்சிக்க தெரியல, அதான் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறாரு. ஒரு கால்கட்டை போட்டு பொறுப்பை உண்டாக்குனீங்கன்னா தன்னால் வழிக்கு வந்துடுவார். அதை விட்டுட்டு ஏன் வேண்டாததை நினச்சி உடம்பை கெடுத்துக்கிறீங்க? கால்கட்டு யாரை பார்த்தாலும் இதைத்தான் சொல்கிறார்கள். பலன் இருக்குமா? செய்து பார்க்கலாமா? அப்படியே சோஃபாவில் செத்த படுங்க, நான் வாச வராந்தாவில் உட்காந்துக்கிறேன். வெறும் வயிற்றோடு இருக்கீங்களே, வேணா சூட ஒரு டம்ளர் பால் கொண்டாந்து தரவா? வேண்டாம் என்று கல்யாணி தலையசைத்ததும் கரிசனமிக்க குரலில் புரியாமல் என்னத்தையோ முணுமுணுத்தபடி அவன் வாசலுக்கு சென்றான். ஏழுமலை அந்த வீட்டில் காலடி வைத்து வருடம் 12 ஆகிவிட்டது. கல்யாணியின் கணவர் சண்முகநாதன் இருந்த நாட்களில் நம்பிக்கையாய் ஒரு ஆள் தேவை என்று ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்டவன். வரும்போது 25 வயது என்று வைத்துக்கொண்டாலும் இப்போது 40க்குள் தான். கல்யாணம், மனைவி, பிள்ளைக்குட்டி என்று நினைக்காமல் தனிக்கட்டையாய் இருக்க கொண்டு பழகினவன் நின்று விட்டான், புது ஆளை தேடு என்ற அவஸ்தை இல்லாமல் இவர்களும் நிம்மதியாய் இருக்க முடிகிறது. சும்மா சொல்லக்கூடாது. ஏழுமலை வேலையிலும் கெட்டி, ஆளும் நல்லவன். வைத்த பொருள் வைத்த இடத்தில் இருக்கும். எஜமானி அம்மாள் அந்த பக்கம் போனால் ஒரு டம்ளர் பாலை குடித்துவிட்டு பதிலுக்கு தண்ணீரை கலந்து வைக்கும் தீசத்தனமும் கிடையாது. அதுவும் அகாலமாய் சண்முகநாதன் தவறிவிட்ட 7 வருடங்களாய் வீட்டை கட்டிக்காத்து சுரேஷுக்கும் கல்யாணிக்கும் ஆண் துணை என்று பக்கபலமாய் நிற்பது இவன்தான். 7 வருடங்களா? சித்திரை வந்தால் 7 தான் முடியப் போகிறது. கணவர் இல்லாமல் ஒரு நொடி பொழுதை கழிப்பது கஷ்டம் என்று நம்பியது பொய்த்து போய் 7 வருடங்களாகிவிட்டன. உயரமும் பருமனுமாய் அடர்த்தியான மீசையும் வெங்கல குரலுமாய் எதிரில் நின்று கல்யாணி என்று அவர் அழைத்த நாட்களை நினைக்கையில் சட்டென்று கண்களில் ஜலம் ஊறியது. எப்பேற்பட்ட மனுஷர்! என்ன குணம், என்ன மனசு! ஒரு கெட்ட பழக்கம் உண்டா? மனசை சுணக்க வைக்கும் கேவலமான வார்த்தை உண்டா? தகாத நடவடிக்கை உண்டா? எம்மாடி! 20 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அழுகை, ஒரு கத்தல், ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட மனிதருக்கு சுரேஷ் போன்ற பிள்ளை வாய்த்திருக்கிறானே என்ற நினைப்பு கட்டுப்பாட்டையும் மீறிக்கொண்டு எட்டி பார்க்க துக்கம் அதிகமானது. பையனுக்கு நீ ஆனாலும் ரொம்பத்தான் இடம் கொடுக்குற கல்யாணி. என்னங்க பெரிய இடம்? சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்படுது, சரின்னு சொல்லாமல் நைன்னு பிடுங்கிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க? நமக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் தானே. நீங்கள் அப்புறமா சேர்த்து வச்சிருக்கிறதையெல்லாம் ஆள போகிற ராஜா அவன் ஒருத்தன் தானே. அப்படி என்ன பிரமாதமாக அவன் கேட்டுட்டான், நான் வாங்கி தந்துட்டேன். அந்தந்த வயசில் அதை அனுபவிச்சாதாங்க சுகம், விட்டுடுங்க. ரொம்ப சின்ன பையனாய் சுரேஷ் இருக்கும்போது கல்யாணியின் கெஞ்சலை செவிசாய்த்து சிரித்தபடியே அவரும் விட்டுவிட்டார்தான். ஆனால் வருடங்கள் மறைந்து வயது ஏற ஏற சுபாவத்தில் நேர்மையான அவரால் அப்படி விட்டேத்தியாய் இருக்க முடியவில்லை. உன் பிள்ளை போக்கு நல்லாவே இல்லை கல்யாணி. ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கே போகிறது இல்லையா, படிக்கிறது இல்லையா? இப்போ கண்டிக்காமல் விட்டுட்டு நாளைக்கு வீணாக வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. சின்ன வயசுக்காரனுக்கு கொஞ்சம் விஷமோ பிடிவாதம் எல்லாம் இருக்கிறது சகஜம்தானே. 4ல் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகாட்டி என்ன குடியா முழுகிடும்? 4ல் ஒரு நாள் இல்லை கல்யாணி, இவன் ஒரு நாள் போனால் 4 நாள் போகிறதில்ல. வேலை விஷயமா நான் அடிக்கடி வெளியூர் போயிடுற துணிச்சல் அவனுக்கு. இன்னைக்கு கந்தப்பன் வருத்தப்பட்டுக்கிட்டதும் உடனே ஏதாச்சும் செய்யணும்னு உங்ககிட்ட சொல்கிறேன். கந்தப்பனா? அவன் கிடக்கான், பொறாம பிடிச்சவன். அவனுக்கு 7 பொண்ணுங்க, பிள்ளை இல்லை. அதான் நம்ம பையனை பார்த்து பொறுமி சாகிறான். கண்டவங்க பேச்சை நம்பிக்கிட்டு வீணாக பிள்ளைய கறிக்காதீங்க. நம்ம சுரேஷ் தங்கம். மனைவி பேச்சில் ஓரளவுக்கு கட்டுப்பட்டாலும் மனது கேட்காமல் அன்றைக்கு சுரேஷை அழைத்து சண்முகநாதன் வாய் வார்த்தையாய் கண்டிக்க, அப்பா திட்டிவிட்ட கோவத்தை 4 நாட்கள் சாப்பிடாமல் இருந்து அவன் அம்மாவிடம் காட்ட, பதிலுக்கு கல்யாணி 10 நாட்களுக்கு புருஷனிடம் சரியாக பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். ஆனால் சுரேஷின் தில்லுமுல்லுகள் பற்றின முக்கால்வாசி சமாச்சாரங்கள்
கல்யாணி வரையிலும் வந்து மேலே போகாமல் அமுங்கிவிடும். மீறி சண்முகநாதனிடம் விஷயம் சென்றாலும் மகனுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பெற்றவள் வாதாடுவாள். இள ரத்தம் தெரியாமல் பண்ணிட்டான், விட்டுடுங்க என்பாள். பணங்காசு இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தன் தலைகால் புரியாமல் இருக்கிறத பார்க்குறப்போ நம்ம பிள்ளை ரொம்ப சமத்துங்க என்பாள். வேண்டாதவங்க என்னென்னமோ சொல்லி உங்கள் மனசை கெடுக்கிறாங்க, நீங்களும் அதெல்லாம் நெஜோன்னு நினச்சி பிள்ளையை போட்டு வதைக்கிறீங்க என்பாள். இருக்கிறது கருவேப்பிலை கண்ணாட்டம் ஒத்த பிள்ளை, இதை நெஞ்சில் வச்சு ஆதரவாக வளர்க்காம போட்டு மிதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா என்பாள். கண்ணை கசக்குவாள், குரல் செம்ம வக்காலத்து வாங்குவாள். இல்லாததையும் பொல்லாததையும் கூறி எப்படியாவது பையனை அபவாதத்திலிருந்து காப்பாற்றி விடுவாள். சுரேஷ் பள்ளியில் இருக்கும்போதே சிகரெட் பிடிப்பது தகவல் வந்த போதும், படிக்காமல் தத்தாரியாய் ஊர் சுற்றுகிறான் என்று தலைமை ஆசிரியர் புகார் அனுப்பின போதும் இப்படித்தான். பிள்ளையை சரி பண்ண வேண்டுமே என்ற பதைப்பில்லாமல் அவனுக்காக கண்மூடித்தனமாய் வரிந்து கட்டிக்கொண்டு கல்யாணி வாதாடிய போது சண்முகநாதன் செய்வதறியாது தவித்திருக்கிறார். இது தப்பு கல்யாணி, இத்தனை தலகால் புரியாத பாசத்தை பிள்ளை மேலே வச்சிருக்கிறதே நாளைக்கு அவனை உருப்பிடாமல் பண்ண போகுது. முளையில் கிள்ளலைன்னா கஷ்டம், 5ல் வளையாதது 50ல் வளையாது. நான் சொல்கிறத கேளு, நீ கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு இரு, நான் கண்டிப்பாக இருந்து அவனை வழிக்கு கொண்டு வந்துடுறேன். ஹாஸ்டலில் விட்டால் தானாக ஒழுங்காயிடுவான்னு ஹெட்மாஸ்டர் சொல்கிறார். அன்றைக்கு அவரை முழுக்க பேச விடாமல் கல்யாணி கத்தினாள். ஐயோ, என்னால் முடியாதுங்க, ஏதோ ஒரு சோமாரி தூண்டி விட கொண்டு தெரியாதனமாக சிகரெட் பிடிச்சிட்டான், தப்புன்னு ஒத்துக்கிட்டு இனிமே ஒழுங்காக இருக்கேன்னு அவனே சொல்கிறத காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஹாஸ்டல் அது இதுன்னு சொன்னால் என் பிள்ளை என்னை விட்டு இருக்க மாட்டான், என்னாலேயும் அவனை விட்டு இருக்க முடியாதுங்க. வேணாங்க, இந்த ஒரு முறை மட்டும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க, இனிமே தப்பு தண்டா செய்ய மாட்டாங்க, நான் உத்தரவாதம் தரேங்க. என்ன உத்தரவாதமோ என்ன சத்தியமோ எதற்கும் அர்த்தமில்லாமல் போனது தானே கடைசியில் நடந்தது. இங்கே அங்கே ஆளை பிடித்து பணம் கொடுத்து ஒவ்வொரு வருடமாய் பாஸ் பண்ண வைத்து உன்பாடு என்பாடு என்று கல்லூரியில் சேர்த்து அங்கும் பணத்தாலேயே அத்தனை புகார்களையும் ஆசாமிகளையும் சமாளித்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சுரேஷ் பிகாம் 2வது ஆண்டில் இருக்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் சண்முகநாதனுக்கு திடுமென கேன்சர் வந்தது. தொண்டையில் துவங்கி மெல்ல மெல்ல உடம்பின் ஒவ்வொரு பகுதியாய் அந்த ராட்சத நண்டு துளையிட்டு ஆளை அழித்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் கல்யாணிக்கும் ஞானம் பிறந்தது. ஆயுசுக்கும் புருஷன் கல் மாதிரி இருப்பார், அவர் அருகில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்கி உடைக்காது என்று நம்பியது பிசுபிசுத்து போக, இனி தனியாய் இந்த பொறுப்பில்லாத பிள்ளையையும் வியாபாரம் சொத்து அத்தனையையும் சமாளித்தாக வேண்டும் என்கிற பயம் நெஞ்சில் புகுந்து கொள்ள, தன்னை சுற்றி இருக்கும் நிஜத்தை முதல் முறையாக கண்ணை திறந்து பார்த்தவள் அரண்டு போனாள். ஏகத்துக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டதில் சுயநலவாதியாக உருப்பெற்றுவிட்ட பிள்ளையை எப்படி சரி பண்ண போகிறோம் என்று கலங்கியவள் தாலி கட்டினவரின் மடியில் படுத்து, என்னங்க நான் என்ன செய்வேங்க என்று சதா சர்வகாலம் பேதையாய் அழுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாதவளாகி விட்போனாள். கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய ஆசைப்பட்டவ நிலையில நீ இருக்க. இப்ப இத்தனை தரம் நான் முட்டிக்கிட்டேன் கேட்டியா? காய்ச்சல் வந்த பிள்ளைய உட்கார வச்சு விருந்து சாப்பாடாக போடுவாங்க, பத்தியமாக போட்டு வாயை கட்டினா 4 நாள் பக்குன்னு பையன் எழுந்து உட்காருவான். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இப்போ கடந்து தவிக்கிற பிறவியிலே குணங்கிட்ட பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்து அடியோடு உருப்படாமல் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னு புலம்னா நான் என்ன செய்யட்டும் சொல்லு? இன்னைக்கோ நாளைக்கோன்னு சாவோட போராடிட்டு இருக்கிற நிலையில் இப்படி ஆற்றாமையுடன் பேசினாலும் உருப்படியாய் பல காரியங்களை செய்து விட்டுத்தான் சண்முகநாதன் செத்தார். மனைவி சரியான 2ஆங்கெட்டான், விவரம் தெரியாதவள், வெகுளி, முக்கியமாய் பிள்ளை பாசம் கண்ணையும் கருத்தையும் மறைக்க வாழ்பவள். தான் இறந்துவிட்டால் கடுகத்தனை பொறுப்பில்லாத பிள்ளை எண்ணி 4 மாதம் போவதற்குள் அம்மாவை நடுத்தெருவில் நிறுத்த தயங்க மாட்டான் என்று யூகிக்க முடிய அதற்கு தகுந்தாற் போல உயிலை தயாரித்தார். வீடு, நிலம், பேங்கில் உள்ள பணம், வியாபாரம் எல்லாவற்றுக்கும் ஏகபோக சொந்தக்காரி கல்யாணிதான் என்றும், எதையும் பிள்ளை அல்லது யார் பெயரிலும் மாற்ற அவளுக்கு அதிகாரமில்லை என்றும், மனைவிக்கு பிற்காலம் பிள்ளை வழி குழந்தைகளுக்கு அவை சொந்தம் என்றும், அப்படி குழந்தை பிறக்கவில்லை என்றால் மருமகளே அத்தனைக்கும் உரிமைக்காரி என்றும், அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் மட்டுமே சுரேஷ் பெயரில் உடைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்றும் சட்டமாய் எழுதி வைத்துவிட்டு போனாரோ. இந்த 7 வருடத்தில் 3/4 சொத்துக்களாவது பத்திரமாக இருக்கின்றன. அப்பா இருந்த கையோடு படிப்பை தொடர விருப்பமில்லாமல் அவர் இதுநாள் செய்து வந்த வியாபாரத்தில் புகுந்து கொண்ட சுரேஷுக்கு நெஞ்சு வரைக்கும் பெற்றவர் மேல் கோபம்தான் இந்த ரீதியில் உயில் எழுதியதற்காக. ஆனால் அம்மா இருக்கும் வரை, அம்மாவுக்கு தன்மேல் உள்ள அன்பு குறையாதவரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற நினைப்பு தைரியத்தை கொடுக்க, உயிலை நினைத்து அவன் அதிகமாக அலட்டி கொண்டதில்லை. ஆஃபீஸுக்கு போய் வருகிறேன் என்று ஒப்புக்கு பேர் பண்ணினான்.
மேனேஜரை நம்பி முழுக்க முழுக்க வியாபாரத்தை விட்டான். கையில் காசு இருக்கும்போது கவலை என்ன என்கிற மனோபாவத்துடன் ராஜா வீட்டு கன்றுக்குட்டியாக வளைய வந்தான். ஒட்டுண்ணிகளாக நண்பர்கள், பை நிறைய பணம். முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு சின்னதாக சாரிம்மா என்று முணுமுணுத்தாலும் உருகிவிடும் தாய். அப்புறம் என்ன, மஜாதான். அவிழ்த்து விட்ட ஏதோ ஒன்றுதான். சண்முகநாதன் இறந்து வருடங்கள் 4 போவதற்குள் வியாபாரத்தில் எக்கச்சக்க நஷ்டம். மூடிவிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றார் தன் பங்குக்கு கணக்கில்லாமல் சுருட்டி கொண்ட மேனேஜர் மகா யோகியர் போல். 22 வருடங்களுக்கும் மேலாய் படாத பாடுபட்டு அற்புதமாக சண்முகநாதன் வளர்த்த வியாபாரம் பட்டுப்போக உண்டான நஷ்டம் போதும் என்று ஒரு நாள் கல்யாணி அலுவலகத்தை இழுத்து மூடினாள். அதன் பின் படம் எடுக்கிறேன், ஃபைனான்ஸ் பண்ணுகிறேன் பேர்வழி என்று 1 வருடம் போல சுரேஷ் கூத்தடித்து இன்னும் ஒரு சில லகரங்களை தொலைக்க யார் செய்த புண்ணியமோ கல்யாணி விழித்து கொண்டாள். இன்றைக்கெல்லாம் இருந்தால் பிள்ளைக்கு 25 வயதுதான் ஆகிறது. இந்த ரீதியிலேயே விட்டால் இவன் எதிர்காலம் என்னாவது? அத்தனையும் தொலைத்து விட்டால் நாளைய வாழ்க்கைக்கு என்ன செய்வான் என்று பயந்தவள் அப்போதும் பிள்ளையின் சௌகரியங்கள் பாதிக்கப்படுமோ என்று கவலைப்பட்டாலே ஒழியவும் தான் என்ன ஆவோம் என்று சிந்திக்கவில்லை என்பது வேறு சமாச்சாரம். மனதை இறுக்கி கொண்டு பிள்ளையிடம் கண்டிப்பை காட்ட துணிந்தாள். படமும் வேணாம், ஃபைனான்ஸ் தொழிலும் வேணாம், எங்கேயாச்சும் கண்டிமாக வேலைக்கு போய் வருதுன்னா சரி, இல்லாட்டி இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒருத்தர் வழிக்கும் போகாமல் வீட்டோட இரு. அப்பா போய் 5 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளார நம்ம சொத்தில் பாதியை நீ தொலைச்சிட்ட. இனியும் இப்படி போக நான் சம்மதிக்க மாட்டேன். கராராய் பேசியதோடு தொடர்ந்து அதிகமாய் பணம் கொடுக்காமல் குழையும் பிள்ளைக்கு இடம் தராமல் கல்யாணி இருக்க அடுத்து வந்த மாதங்களில் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருக்க சுரேஷ் முயற்சித்தான். கல்யாணி என்றால் எண்ணெயாக நின்றான். எதிர்த்து பேசாமல் உனக்கு தெரியாததாம்மா என்று அம்மாவோடு உட்கார்ந்து வேலைக்கு சாப்பிட்டான். பின்னோடு கோவிலுக்கு போனான். மொத்தத்தில் மிக கச்சிதமாக ஐஸ் வைத்து 2 மாதத்தில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்றான். அப்புறம் சும்மா இருக்க முடியாமல் ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்க அடி போட்டான். எனக்கு வாக்கு சாதுரியம் அதிகம்மா, பேசி பேசி ஜனங்களை வசியம் பண்ணிடுவேன். இந்த தொழிலுக்கு இந்த ஒரு தகுதி போதும், நீ பயப்படாத. மூலதனம் அதிகமாக தேவையில்லை, சரின்னு சொல்லு போதும். இன்னும் 1 வருஷத்தில் நீயே ஆச்சரியப்படுறபடி சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு என்றவன் சம்பாதித்து வாரி கொட்டாவிடனும் ஓரளவு வருவாயை கண்ணில் காட்ட ஆஹா என் பிள்ளை போல உண்டா என்று கல்யாணி பூரித்து போனாள். அந்த சந்தோஷத்தில்தான் மகனிடம் உண்டான மாற்றத்தை கவனிக்க அவள் தவறி இருக்க வேண்டும். ஒரு இதுக்காக குடிக்க துவங்கிய பழக்கம் மெதுவா சுரேஷை குடிக்க ஆரம்பித்து விட்டதை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட வெள்ளம் தலைக்கு மேல் ஜானில்லை முழத்தை தாண்டி விட்ட பிறகே இன்றைய உண்மை நிலை கல்யாணியின் கன்னத்தில் அரைந்து கொண்டிருக்கிறது. பகலிலேயே குடிக்க துவங்கி விடுகிறான். வெறும் வயிற்றோடு குடிக்கிறான். கண்டவர்களுடன் சேர்ந்து கண்டதையும் குடிக்கிறான். குடித்துவிட்டு இன்னும் ஏதோ அசிங்கங்களை எல்லாம் செய்கிறான். முக்கியமாய் குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை என்கிறான். என் அப்பனே முருகா, கடந்த 4-5 மாதங்களாய் கல்யாணியும் கெஞ்சி கொஞ்சி பார்த்து விட்டாள். அதட்டி மிரட்டி பார்த்து விட்டாள். எல்லாத்துக்கும் பெப்பே தான். சாரிம்மா என்கிறான் கண் நிறைய நீருடன். இனிமே சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்கிறான் இவள் கையை பற்றி கொண்டு. அப்புறம் என்னப்பனே முருகா, இந்த சூழல்லேருந்து பிள்ளைய மீட்க வழியே இல்லையா? புருஷன் இல்லாத பொண்ணு ஒண்டியாக அவஸ்தைப்படுறது உனக்கு பரிதாபமாக இல்லையா? கொஞ்சம் கருணை காட்டேன், ஒரு வழியை சொல்லேன். அவஸ்தையும் வேதனையும் அதிகமாகி கண்களில் நீராய் வடிய கல்யாணி குனிந்து தலைப்பில் முகத்தை பதித்து கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அன்றைக்கு 1:30 மணிக்கு போதை அதிகமாகிவிட்ட சுரேஷை 2 நண்பர்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க அரை மயக்கத்தில் கிடந்த பிள்ளையை ஏழுமலையின் உதவியுடன் மூச்சிறைக்க படுக்கையில் கிடத்தி ஒரு பெட்ஷீட்டால் போர்த்தி ஃபேனை சுழல விட்டு கவலையுடன் அவன் அருகிலேயே அமர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று அரற்றியவள் மறுநாள் காலை விடிவதற்குள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தாள். வாங்க மாமா, எப்படி வந்தீங்க? பஸ்லையா ரயில்லையா? இப்போ ஏதுமா ரயிலு? மொதல் பஸ்ஸுக்கு தான் வந்தேன். நேற்று உன் கடுதாசை பார்த்ததும் ஒரு நிமிஷம் என்னமோ ஏதோன்னு கலங்கிட்டேன். சாதாரணமாக உடனே வாங்கன்னு எழுதுறவ நீ இல்லாத கண்டு அடிவயத்தில் ஒரு பயம். என்ன விஷயம்? பயப்படும்படி ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் முதல்ல கை காலை கழுவிக்கிட்டு காஃபி பலகாரம் சாப்பிடுங்க, மெதுவாக பேசுவோம். சுரேஷ் எங்கே? வெளியே போயிருக்கிறான். ஆஃபீஸ் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா? அதில் ஒன்றும் தகராறு இல்லையே? அது நடக்குது வழக்கம் போல். நீங்கள் வாங்க, முகம் கழுவிக்கிட்டு பலகாரம் சாப்பிடுங்க. இந்த ஏழுமலை மாமா வந்திருக்கார் பாரு, பைய வாங்கி வை. இட்லி ஒரு தட்டு சூடாக ஊற்று. 1/4 மணி கழித்து இட்லி சாப்பிட்ட நாழிகையில் பக்கத்தில் அமர்ந்து தன் தீர்மானத்தை பைய கல்யாணி எடுத்துரைத்தாள். அவர் இருந்தப்போ 1000 தடவை முட்டிக்கிட்டாரு. நான் காதில் வாங்காமல் இருந்துட்டு இப்போ ஒண்டியாக கடந்து அவஸ்தைப்படுறேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சப்ஜாடாக தெரியும், நான் சொல்லணுங்கிறதில்ல.
வர வர சுரேஷை நினச்சா என் கவலை அதிகமாகுது மாமா. அவன் போக்கு சரியில்லாத மாதிரி படுது. தோளுக்கு மீறி வளர்ந்துட்டான். நானும் பொம்பளை. அதட்டினாலும் கெஞ்சினாலும் அடங்க மாட்டேங்கிறான். போன ட்ரிப்பு வந்தப்பவே நீங்கள் ஒரு கால்கட்டை போடு, தன்னால் அடங்கிடுவான்னு சொன்னீங்க. 24 வயசு தானே ஆகுது, என்ன அவசரம்னு பேசாமல் இருந்தது தப்புன்னு இப்போ தான் புரியுது. உடனே இதுக்கு ஏதாச்சும் வழி செய்யலைன்னா நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிடும். 4 நாளாக எனக்கு ஒரே இதே யோசனை, ஒரே குழப்பம். அதான் பெரியவங்களா உங்களை வர சொல்லி பேசிடலான்னு தீர்மானம் பண்ணேன். சண்முகம் இருந்தப்போ தலையால் அடிச்சுக்கிட்டாரு, ஓவராக செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுத்துடாதன்னு. நீ அசால்ட்டாக இருந்துட்ட, விடு. இப்போ பழங்கதையை பேசி என்ன புண்ணியம்? சரி, ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. சுரேஷ் போக்கு சரியில்லைன்னு சொல்கிறியே, எந்த வகையில் சரியில்லை? கல்யாணி அவரை பார்ப்பதை தவிர்த்து தரையில் பார்வையை வீசினாள். 1000 ஆனாலும் பிள்ளை பெத்தவளே பொட்டுன்னு காட்டி கொடுக்கலாமா? சொல்லு கல்யாணி. என்னன்னு சொல்கிறது மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சின்ன பையனாட்டம் சதா பொறுப்பு இல்லாமல் சுற்றுறான். எனக்கும் வயசாயிட்டு வருது. படபடப்பு, ப்ரெஷர் முன்னைக்கு இப்போ கூடிருச்சு. நான் நல்லா இருக்கிறப்பவே இந்த வீட்டு பொறுப்பை ஒருத்திக்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு ஆசை. அதான். இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தயக்கம்? ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டு என் மவனுக்கு ஏற்ற மருமவளா பாருங்க மாமான்னு சொன்னால் ராஜாத்தி கணக்காக பொண்ணுங்களை கியூ வரிசையில் கொண்டாந்து நிற்க வச்சிட மாட்டேனா? கொதித்த காஃபியை ஆற்றி குடிக்கும் சூட்டில் மாமாவிடம் நீட்டினாள் கல்யாணி. செய்வீங்க தான், ஆனால் ரொம்ப பெரிய மனுஷங்க வீட்டு பொண்ணு தேவைதானான்னு யோசிக்கிறேன். அப்படி சொன்னால் உன் பையனுக்கு என்ன, கண்ணுக்கு ராஜா, குந்தி சாப்பிட்டாலும் 3 தலைமுறைக்கு சொத்து. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனாலும் டம்ளரை தழைத்தவர் கண்களை இடுக்கி கொண்டு அவளை ஏறிட்டார். என்ன நீ ஆனா ஆவன்னான்னு இழுத்துக்கிட்டே இருக்க? மனசில் இருக்கிறத பட்டுன்னு சொன்னால் தானே புரியும். எனக்கு என்னமோ சாதாரண குடும்பத்து பொண்ணாக பார்த்து மருமகள் ஆகிட்டா போதும்னு படுது. ஏன் அதான் ஏன்னு கேட்குறேன்ல. ரொம்ப படித்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னா எனக்கு அடங்கியிருப்பாளோ மாட்டாளோ. எனக்கும் ஒத்த பிள்ளை, இவன் நிழலை விட்டால் போக்கடம்ல. மருமக வந்தால் ஆத்தாளையும் மௌனையும் பிரிச்சுட்டாங்கிற அபவாதம் வேணாம் பாருங்க. மாமா முகவாயை தேய்த்து கொண்டு யோசித்தார். நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் ரைட்டு தான். சரி, பெரிய இடமா வேணாம். அப்புறம் பள்ளிக்கூட படிப்பு படிச்சிருந்தா போதும் மாமா. சுரேஷ் காலேஜ் படிப்பை முடிக்காதவன். அவனுக்கு மேலே படித்தவளாக இருந்தால் மனசில் நாம் ஒசத்தி இவன் மட்டோங்கிற எண்ணம் வரலாம். ஆக சாதாரண குடும்பத்து பொண்ணா அதிகம் படிக்காதவளா அடங்கி ஒடுங்கி இருந்தால் தேவலைன்னு சொல்கிற. அதே தான். கண்ணுக்கு லட்சணமாக குணவதியாக இருந்தால் போதும். மற்றபடி சீர் செய்ய அத்தை கொண்டான்னு பிடுங்கிறது தப்புன்னு அவர் சொல்லுவார். இவன் குடியும் கொடுத்தனுமா ஆயிட்டதை நல்லபடியாக பார்க்கணுமேனு கவலையாக இருக்குது மாமா. நீ கேட்குற ரீதியில் 1-2 பொண்ணுங்க தயாராக இருக்குது. எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன? யார் மாமா பொண்ணு? சொந்தமா? உனக்கு தெரியாமல் சொந்தத்தில் யார் இருக்காங்க? இல்லை, தெரிஞ்ச குடும்பம். போய் பேசிட்டு வந்து மற்ற விவரத்தை சொல்கிறேன். 2 பேரும் பேசிக்கொண்டே கூடத்தில் வந்து அமர்ந்தனர். ஆமாம், கல்யாணமே வேணான்னு சுரேஷ் அடம் பிடிக்கிறதா முன்ன சொன்னியே, இப்போ அவன் சம்மதிச்சு தானே இந்த பேச்சு எடுத்திருக்க? பிள்ளை விஷயத்தில் சாதுரியமாய் பூசி மெழுகின தினசில் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் கல்யாணி கெஞ்சலாய் மாமாவை ஏறிட்டாள். அவன் இன்னமும் அதே பிடிவாதத்தோடு தான் இருக்கான். நீங்கள் பெரியவராக அவனண்ட பேசி ஒரு வழிக்கு கொண்டு வரணும். நான் ரெடி, ஆனால் அவன் கேட்கணுமே. எனக்கு உடம்புக்கு முடியாத சாக்கு காட்டி நாம் எல்லாருமா அடித்து பேசி சம்மதிக்க வச்சிடணும். டாக்டர்கிட்ட பேசினேன். அவரும் உங்கள் அம்மாவுக்கு இதயம் பலவீனமாக இருக்குது, மனசில் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, அவங்க திருப்திக்கு வேண்டியாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு புத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவோம். எங்கே அவன் வந்தான்னா இப்போவே மடக்கிடக்கூட நான் தயார் தான். உற்சாகத்தோடு பேசியவரை கல்யாணி தடுத்தாள். எனக்கு என்னமோ கையில் பொண்ணு படத்தை வச்சுக்கிட்டு அவனாண்ட பேசுகிறது தான் சரின்னு தோணுது. இப்போ நாம் ஏதாவது சொல்ல போய் அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு தான் நாம் உட்காரணும். பொண்ணை பேசிட்ட அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டானா? அழகான பொண்ணு படம் கையில் இருந்தால் மறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா மாமா? அப்போ இன்றைக்கி சுரேஷ்ட பேச வேணாங்கிற? ஆமாம், சரி, மேற்கொண்டு என்ன பண்ணணும் அதையும் சொல்லிவிடு. நீங்கள் இன்றைக்கே புறப்பட்டு போய் நல்ல இடமா பாருங்கள். நான் கேட்குற விதத்தில் கையில் பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல அந்த இடத்த பாருங்கள். ஒரு வாரத்தில் 2-3 பொண்ணுங்க படங்களோட நல்ல செய்தியை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் முருகன் இருக்கான், மீதியை பார்த்துக்க. சுரேஷ் குடித்து விட்டு வரும்போது மாமா வீட்டில் இருக்க வேண்டாம் என்று திட்டம் போட்டு அவரை கிளப்பின கல்யாணி மறுநாளிலிருந்து உடம்புக்கு ரொம்ப முடியாத மாதிரி அடிக்கடி சோர்ந்து படுத்தாள். என்ன விஷயம், உடம்புக்கு என்னவென்று விசாரித்த பிள்ளையிடம் நெஞ்சை அமுக்கி கொண்டு உடம்புல ஒரே அசதி என்று முணுமுணுத்தாள். சுரேஷ் ஃபோன் பண்ணி வரவழைத்த குடும்ப டாக்டரும் ஏற்கனவே அவளிடம் வாக்கு கொடுத்து விட்ட ரீதியில் பலவீனம், சோர்வு, சந்தோஷம், கல்யாணம் என்று முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு அறிவுரை கூற,
நிஜமாகவே அம்மாவின் உடம்பு சரியில்லை என்று நம்பிய சுரேஷ் அவளை திருப்தி பண்ணும் நோக்கில் உடனடியாய் தன் ராக்கூத்தை கொஞ்சம் தவிர்த்தான். குடிப்பதையும் வெளியில் சுற்றுவதையும் நண்பர்களை சந்திப்பதையும் குறைத்து சமர்த்து பிள்ளையாய் அம்மாவின் அருகிலேயே கூடுமான வரையில் இருந்தான். 7ஆம் நாள் சொன்ன வாக்கு தப்பாமல் 2 பெண்களின் புகைப்படங்களுடன் மாமா திரும்பி வந்தபோது திட்டம் கச்சிதமாய் செயல்படுவது குறித்து கல்யாணி மகிழ்ந்து போனாள். மாமாவை தனியாய் அழைத்து பெண்களின் படங்களை பார்த்து விவரங்களை தெரிந்து கொண்டாள். ஒருத்தி பெயர் ரமாமணி, பெற்றவர்களுக்கு 2வது பெண், PUC படிப்பு, கண்ணுக்கு சுமார், அப்பாவுக்கு விவசாய தொழில், வசதியான வாழ்க்கை. அடுத்தவள் சகுந்தலா, படிப்பு SSLC, வாத்தியார், அப்பாவுக்கு 7வது குழந்தை, பெரிய குடும்பம், பார்க்க ரதியாக இருந்தாள். கல்யாணியின் ஓட்டு 2வது பெண்ணுக்கு விழுந்தது. கண்ணுக்கு அழகாக இருப்பது பிள்ளையை எளிதாக சம்மதிக்க வைக்க உதவும். ஏழ்மையோடு வதவதவென நிறைய குழந்தைகள் இருப்பதால் நாளைக்கு புருஷன் குணங்கெட்டவன் அது இது என்று கண்ணை கசக்கி கொண்டு பிறந்த வீட்டுக்கு போனாலும் அவர்கள் இவளை உட்கார வைத்து சீராட்டுவார்களா என்பது சந்தேகம். மனதுக்குள் கணக்கு போட்டு பார்த்துவிட்டு மாமாவிடம் பொதுவாக இவ அழகா பதவிசா தெரிகிறா, இவளே முடிச்சிடலாம் என்று மட்டும் சொன்னவள் அன்று மாலையே அவரை அருகில் வைத்துக்கொண்டு பிள்ளையிடம் திருமண பேச்சை எடுத்தாள். எதிர்பார்த்தது போல சுரேஷ் ஹாய் ஊ என்று குதிக்கவே செய்தான். கல்யாணமா? எனக்கா? நோ சான்ஸ் என்று சொடுக்கு போட்டு அலட்சியமாக பேசினான். அம்மா சொல்வதை காதில் வாங்க மறுத்தான். ஆனால் அதிசயமாக இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் கல்யாணி அசைந்து கொடுக்கவில்லை. தன் உடம்பை காரணம் காட்டி பேசியவள் சகுந்தலாவின் படத்தை அவன் முன் நீட்டி, இவளுக்கு என்ன குறைன்னு வேணான்னு சொல்கிற, உன் மனசறிஞ்சு நடப்பா, உன் பழக்க வழக்கங்களுக்கு அனுசரிச்சுக்கிட்டு போவா, நல்லா யோசனை பண்ணிப்பாரு என்று கூறின பிறகும் அவன் தனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் என்று முரண்டு பண்ணி கடைசியாக சரி உன் விருப்பம் அதுதானா, என் முடிவையும் நான் சொல்லிடுறேன், பட்டணத்தில் ஒரு பொம்பளை துணை இல்லாமல் நான் தனியாக இருக்க எனக்கு பிடிக்கல, ஊரோட வந்துருன்னு மாமா சொல்கிறாரு, வீடு வாசல் எல்லாத்தையும் விற்று பேங்க்கில் பணத்தை போட்டுட்டு உறவு மனுஷங்களோட போய் நிம்மதியாக இருக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா மருமக துணையோட உன் சந்தோஷத்துக்காக வேண்டி இங்கேயே இருக்கலாம்னு நினச்சேன், நீ இத்தனை அலும்பு பண்ணால் மேலே பேச என்ன இருக்குது என்று கூற, ஊரோடு போய் மாமா இதர உறவினர்களுடன் அம்மா வாழ முற்பட்டால் இந்த சுதந்திரம், இந்த பணம் காசு எதுவும் நிச்சயம் கிடைக்காமல் போய்விடும் என்கிற உண்மை பிரம்மாஸ்திரமாக தாக்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஏம்மா பேசுகிற, உன் சந்தோஷம் எனக்கு மட்டும் முக்கியம் இல்லையா, உன் விருப்பம் போல செய் என்று சாதுவாய் பச்சை கொடியை காட்டினான். முதல் இரவு ஏராளமாய் மல்லிகை, ஊதுவத்தி புகை, பழம், பலகார மணம், பட்டு வேட்டி சட்டை. சட் பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை அணைத்த கையோடு இன்னொன்றை பற்ற வைத்த சுரேஷ் உறக்க ஷிட் என்றான். அந்த முதலிரவும் பூ வாசனையும் இல்லை என்று யார் அழுதார்கள்? ஹாயாக கிளப்பிலோ நண்பன் வீட்டிலோ உட்கார்ந்து கொண்டு கையில் ஐஸ் கட்டிகள் மிதக்கும் ட்ரிங்க் கிளாஸை வைத்துக்கொண்டு நினைப்பதை தங்கு தடையில்லாமல் பேசி அட்டகாசமாய் சிரித்து பொழுதை கழிப்பதற்கு இது ஈடாகுமா? ட்ரிங்க், அந்த வெளிர் மஞ்சள் திரவம், கண்ணாடி டம்ளரில் தங்கமாய் மின்னும் அமுதபானம், நினைத்த மாத்திரத்தில் நாக்கின் அடியில் அரிப்பெடுக்க, தொண்டையில் ஒருவித வறட்சி உண்டாக இதயம் படபடவென்று சத்தத்துடன் அடிக்க முற்பட்டது. சாதாரணமாய் 7க்கெல்லாம் நண்பர் குழாம் கூடிவிடும். ஒரு சில நாட்கள் அதற்கும் முன்னரே கூட. மணிக்கட்டை திருப்பி மணி என்ன என்று பார்த்தான். 9:30. இதற்குள் 3 பெக்குகளாவது முழுசாய் உள்ளே போயிருக்க வேண்டும். இந்த முதலிரவும் மல்லிகை மனமும் இல்லை என்று யார் அழுதார்கள்? நாக்கின் அடியில் தோன்றின நவநம மெல்ல தாடையில் இறங்கி புஜங்களுக்கு பரவி கைகளில் ஊறி விரல்களை அடைந்தபோது சன்னமாக உடம்பு உதறி உதறி போட்டது. 2 கைகளையும் அழுந்த தேய்த்து பரபரப்பை குறைக்க முயற்சித்து அதில் வெற்றி காணாமல் எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். ஒரே ஒரு பெக் குடித்தால் என்ன? இங்கே பாரு சுரேஷ், இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும். நீ பிறந்த நாளாக உனக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்கள் அப்பா கோவத்துலேருந்து காப்பாற்ற அப்பப்போ பொய் சொல்லக்குள்ள தயங்குனத. நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை 3ஆம் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் விழுந்து மறைச்சிருக்கிறேன். இதெல்லாம் உன் மனசுக்கு தெரியும். இது வரைக்கும் நீ எப்படி இல்லாமல் இருந்திருக்கிற. பணத்தை தொலைச்சி வேண்டாத சகவாசத்தால் ரொம்ப ஆட்டம் போட்டிருக்கேன். நானும் ஒன்றும் கேட்டதில்லை, போனது போட்டோம். அத்தனையும் நாம் 2 பேரும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம். உன் சந்தோஷம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ என் நிம்மதியும் உனக்கு பெருசாக இருக்கணும். நீ குடிக்காமல் இருந்து ஊர் மெச்ச நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தா அதை விட எனக்கு திருப்தி தர விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இனிமேயும் நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடாது. உன்னை நம்பி ஒருத்தி வந்துட்டா, அவளுக்காகவாது நீ மாறணும். இனிமே அந்த நாசமாக போகிற குடியை தொடரதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நாம் வழிபடுற முருகன் மேலே ஆணையிட்டு தொடமாட்டேன்னு சொல்லு.
சொன்ன வார்த்தை தப்பாமல் நடந்து காட்டினா நீ கேட்குறது எதுவானாலும் தயங்காமல் அள்ளி கொடுக்க நான் ரெடி. புரிஞ்சுக்கிட்டியாப்பா? சற்று முன் கண்களில் நீர் பெருக கைகளை பிடித்து கொண்டு அம்மா கெஞ்சியது நினைவுக்கு வர மீண்டும் சுரேஷ் கட்டிலில் உட்கார்ந்தான். அந்த நிமிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அம்மா நீட்டிய கையில் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டாலும் இப்போது ஏன் அப்படி செய்தோம் என்று மனது கிடந்து அல்லாடியது. குளித்தால் வரும் குஷியை பற்றி இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? ஒரு பெக் உள்ளே போனதும் ஜிவ்வென்று ஆகாசத்தில் மிதக்கும் சுகம் அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தானே புரியும். நாக்கில் பட்டு தொண்டையில் இறங்கி உள்ளே சரசரவென வழுக்கி கொண்டு விஸ்கி நின்றால் ஆஹா! சத்தியத்தின் ஞாபகத்தில் லேசாக அடங்கின நமநம மீண்டும் தலை தூக்க இப்போது உடம்பின் அவஸ்தை சட்டென்று தாழ முடியாததாகி போனது. நாக்கால் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். கலைந்து நெற்றியில் விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டான். என்னடா பெரிய சத்தியம், இதுவரைக்கும் எத்தனை பண்ணி மீறி இருக்கிற, இப்போ மட்டும் கட்டுப்படணும்னு என்ன கட்டாயம்? மீறினா சாமி கண்ணையா குத்திடும் என்று நெஞ்சில் ஒலிபெருக்கி ஒன்று காட்டு குரலில் அதட்ட எழுந்து விறுவிறுவென்று நடந்து பாத்ரூமுக்குள் சென்றான். கிளாசட்டை அடுத்திருந்த வாட்டர் டேங்கினுள் கண்ணுக்கு மறைவாய் படுக்க வைத்திருந்த விஸ்கி பாட்டிலை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு வந்து கூஜா பக்கத்தில் இருந்த டம்ளரில் ஊற்றினான். தண்ணீரை திடமாய் விட்டு ஒரே மடக்காய் வாயும் நெஞ்சும் கபகபத்தன. ஹா, இதுவல்லவோ சுகம்! இப்படி வாட்டர் டேங்கில் புட்டியை ஒழித்து வைத்துவிட்டு தேவையான போது குடிப்பது ஓரிரண்டு நாட்களாக மட்டுமே தோன்றியிருக்கும் புது பழக்கம். இத்தனை வருடங்களாய் அலமாரியில் மெத்தைக்கடியில் புஸ்தகங்களுக்கு பின்னால் என்று பாட்டிலை மறைத்து வைத்த இடங்களெல்லாம் அம்மாவுக்கு அத்துப்படி. கண்டிப்பாய் அவற்றை கண்டுபிடித்து தூர எறிந்து விடுவாள் என்பதால் நான் என்னடா செய்வேன்? கல்யாணம் ஆனப்புறம் அம்மா கண்டிப்பாக இருப்பாளே, எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கலங்கின போது சுந்தர் அபயகரம் நீட்டி கற்றுக் கொடுத்த புது இடம் இந்த தண்ணீர் தொட்டி. ஏதோ ஒரு கதையில் படித்தானாம். குடிகார கதாநாயகன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் டாய்லெட் வாட்டர் டேங்கில் அரை லிட்டர் பாட்டில்களை படுக்க வைத்து பரம சௌக்கியமாய் வருஷக்கணக்காய் மனைவி கண்ணில் மிளகாய் பொடி தூவினானாம். சுந்தர் சொன்னான், வாழ்க சுந்தர், வாழ்க அந்த கதாநாயகன், வாழ்க அதை எழுதின எழுத்தாளர், வாழ்க அதை வெளியிட்ட பத்திரிகை. மாடிப்படிகளில் ஆளரவம் கேட்க சட்டென சுரேஷ் பாட்டிலுடன் பாத்ரூமுக்கு சென்றான். கதவை தாளிட்டு பெரிய வாயாய் குடித்து புட்டியை மூடி டேங்குக்குள் வைத்து சிகரெட்டை பற்ற வைத்து நல்ல பிள்ளையாய் வழியில் வந்தபோது அரைவாசலில் சகுந்தலா நின்றிருந்தாள். புட்டா போட்ட சிவப்பு பனாரஸ் பட்டுப்புடவை, எக்கச்சக்கமாய் நகை, தலை நிறைய பூ, கையில் பால் செம்பு. குனிந்தபடி நின்றிருந்தவளை அழுத்தமாய் பார்க்கையில் அந்த சிவப்பு பட்டும் தாழம்பூ நிறமும் கோவில் சிலை மாதிரியான உடல் கட்டும் குமிழாய் சேர்ந்திருந்த உதடுகளும் பார்வையில் விழ, அட, என் பொண்டாட்டி அழகிதான் என்ற சந்தோஷம் உள்ளுக்குள் ஜிலுஜிலுத்தது. மெதுவாக அருகில் சென்று அவள் தோளை அணைத்து வா என்றான். அவள் கூச்சப்படுகிறாள் என்பது புரிய கதவை தாளிட்டு விட்டு இடுப்பில் கையை கொடுத்தபடி நடந்து படுக்கைக்கு அழைத்து வந்தான். மிக அருகில் மனைவியை பார்க்கும்போது காலையில் தாலி கட்டின நிமிடத்தில் புலப்படாத அழகு இப்போது ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. வளைந்த புருவங்கள், பெரிய கண்கள், மேலுதட்டில் மொட்டு மொட்டாய் பூத்திருந்த வியர்வை துளிகள், அந்த உதடுகள், வழவழவென்று இறங்கின கழுத்து. அப்புறம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகானவதான். அவள் நீட்டிய பால் செம்பை வாங்கி டேபிள் மேல் வைத்தவன் முரட்டுத்தனமாய் அணைத்து முத்தம் கொடுக்க சகுந்தலா அவன் பிடிக்குள் இறுக்கமாய் நின்றாள். பயமா இருக்கா? சொல்லு, பயமா இருக்கா? என்ன பயம்? என்னை பார்த்தா முரடனாவா தெரியுது? எதற்கும் பதில் பேசாமல் அவள் மிரண்டு நிற்க சுரேஷ் பிடியை தளர்த்தினான். படுக்கையில் அமர்ந்து அவளையும் பக்கத்தில் இருத்தி கொண்டான். அந்த நளினமான பெண்மையும் மிரட்சியும் அழகும் அவனுக்கு புதிதாக இருந்தன. இதுவரைக்கும் பழகியிருந்த பெண்களிடம் இப்படி ஒரு மென்மையை உணர்ந்ததில்லை. ஆதலால் இந்த அனுபவம் கூடுதலான சந்தோஷத்தை தருவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மா சொன்னது சரிதான். 1000 இருந்தாலும் தாலி கட்டினவள் என்றால் ஒரு பவித்திரம் இருக்கத்தான் செய்கிறது. புதிதாய் பூத்த மலரை முகர்ந்து பார்க்கிற மாதிரி. இந்த பொண்ணுகிட்ட என்ன குறைய பார்க்குற? கண்ணுக்கு ரதியா இருக்கிறா, உன் மனசு போல நடப்பா, உன் பழக்க வழக்கங்களுக்கு அனுசரிச்சுக்கிட்டு போவா. அதுவும் சரிதான். ரொம்ப படிக்காமல் பட்டணத்து வாடை இல்லாமல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று இவள் வாழ்ந்து விட்டால் பிரச்சனையே இருக்காது. இஷ்டப்படி குடிக்கலாம், வெளியில் வாசலில் போகலாம், பழக்கம் எதையுமே மாற்றிக்காமல் அப்படியே இருக்கலாம். அது சரி, அப்படி எல்லாத்துக்கும் பூம்பும்மாடு மாதிரி இவ தலையாட்டுறதுக்கு அம்மா சம்மதிப்பாளா? கால் கட்டு போட்டாச்சு, இனிமே மகன் ஒழுங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவ இவ அசடா நடந்துக்கிறத அனுமதிப்பாளா? சின்னதாக எரிச்சல் எழ சுரேஷ் தலையை கொஞ்சம் அசைத்து அந்த நினைப்பை உதர முயற்சித்தான். வேண்டாத கற்பனை இப்போது எதற்கு? முதலில் இந்த சகுந்தலா எப்படிப்பட்டவள் என்பதை புரிந்து கொள்ளாமல் வீணான அவஸ்தை எதற்கு?
மனைவியை அணைத்திருந்த பிடியை விட்டுவிட்டு பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி ஓசைப்படாமல் டேங்கின் மூடியை திறந்து விஸ்கியை எடுத்து ஒரு வாய் குடித்தான். ஆனானப்பட்ட அம்மாவையே வருஷக்கணக்காய் தாக்கு பிடிக்கையில் இந்த பட்டிக்காட்டு சின்ன பெண்ணையா வழிக்கு கொண்டு வர முடியாது? முடியும், நிச்சயம் முடியும். யோசித்து புத்திசாலித்தனமாய் நடந்து கொண்டால் நினைத்ததை சாதிக்கலாம். சுந்தர் என்னவோ திட்டம் சொல்லித் தருகிறேன் என்றானே, மறக்காமல் நாளைக்கே அதை கேட்டுவிட வேண்டும். இன்னும் ஒரு வாய் ஊற்றி கொண்ட போது அடுத்த அறையில் உட்கார்ந்திருக்கும் சகுந்தலாவின் அழகு ஞாபகத்துக்கு வர உடம்பு பரபரக்கத் தொடங்கியது. சகுந்தலா எத்தனை அழகாக இருக்கிறாள்! நாகரிகமாய் உடை உடுத்தச் சொல்லி 4 பேர் நடுவில் அழைத்து போனால் எந்த பயலும் வைத்த கண்ணை எடுக்காமல் வெறிப்பான் நிச்சயம். அழகோடு நிற்காமல் அம்மா கணக்கு போட்டிருக்கும் விதத்தில் சொன்ன பேச்சை கேட்பவளாகவும் இவள் அமைந்து விட்டால் எனக்கு ஈடு இணை இனி யாரும் இல்லை. அவளை கண்கலங்காமல் வைத்து கொண்டால் உன்னை ஏனென்று இனி கேட்க மாட்டேன் என்று அம்மா சொல்லி இருக்கிறாள். அப்புறம் என்ன? தனக்குத்தானே என்னென்னமோ யோசனை பண்ணி கொண்டு அன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு சகுந்தலாவுக்கு இன்பமும் இதமும் தருகிற தினசில் சுரேஷ் நடந்து கொண்டாலும் மறுநாள் மதியம் சுந்தரை சந்தித்து திருட்டுத்தனமாய் குடிப்பது திருப்தி தரவில்லை என்பதை விளக்கி இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று கேட்க சுந்தர் புருவங்களை சுருக்கி கொண்டு அவனை பதில் கேள்வி கேட்டான். இத்தனை நாளாக குடிக்கிற வகையிலேயே தொடர்ந்து ட்ரிங்க் எடுக்கணும்னு விரும்புகிற அதானே? அதே தான். ஐயா ஒரு பிளான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தில்லோடு நடந்துக்கிட்டா அப்புறம் நீ ராஜா தான். எனக்கா நெஞ்செழுத்தம்ல? அதுக்கு இல்லைப்பா, புது பொண்டாட்டி அழகானவ. நான் ஒன்று சொல்ல போய் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது பாரு. விஷயத்த சொல்லண்டா, என்ன பிடிக்க இது? சரி, கவனமாக கேட்டுக்க. நீ குடிக்கிறத உன் பொண்டாட்டி தடுக்காதபடி செஞ்சுட்டா? புரியல. சினிமா பார்க்க ஆசைப்படுற பொம்பளை தன்னை விட்டுட்டு புருஷன் மட்டும் படத்துக்கு போய் வந்தாதான் திட்டுவா. தன்னையும் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னா? அதே தான் சுரேஷ். நீ மட்டும் ஒண்டியாக குடித்தாதான் உன் பொண்டாட்டி இது தப்புன்னு சொல்லுவா. அவளையும் பழக்கிட்டா. ஒரு நிமிடம் அதிர்ந்து போனவனாய் சுரேஷ் அமர்ந்திருக்க சுந்தர் அவசரத்துடன் பேசினான். இதுக்கு தான்பா முதல்லையே தில்லு வேணும்னு சொன்னேன். கேட்டா கேளு, கஷ்டம்னா விட்டுடு. புருஷன் மட்டும் குடிக்கிற வீட்டிலெல்லாம் ஆயுசுக்கும் பிரச்சனை தான், சண்டை தான். ஆனால் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடிக்கிற இடத்துல வம்பே இல்லை. ஒரு பாட்டில் திறப்பாங்க, ஹாயாக 2 பெக் அடிப்பாங்க, ஜாலியாக படுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், வானான்னா விட்டுடு. சுரேஷ் சிகரெட்டை தேய்த்து அணைத்தான். நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போகாதடா. வேணான்னு நான் எங்கே சொன்னேன்? நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான். ஆனால் அவளை குடிக்க வைக்கிறது எப்படி? அதை சொல்லு. கிராமத்தில் வளர்ந்தவ, அதை மறந்துட்டு பேசாத. கிராமத்தில் வளர்ந்தா இன்னும் சௌகரியம். நீ சொன்னதை அப்படியே நம்பிடுவா. சரி, மேலே சொல்லு. முதல்ல என்னண்ட கொஞ்சம் பணம் கொடு. வீட்டுக்கு போனப்புறம் கோலா வாங்கிட்டு வாடான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லு. 2 பாட்டில் கோலாவும் 1 பாட்டில் ரம்மும் வாங்கி கோலாவை திறந்து அதில் ரம்மை கலந்து மறுபடி பழையபடி மூடி கொண்டு வந்து தரேன். நீ தனியாக உன் பொண்டாட்டியோடு இருக்கிறப்போ வெறும் கோலான்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடு. இன்றைக்கி 1 கிளாஸ்னால் நாளைக்கு 2. இப்படி தினமும் பழக்கினா 10 நாளில் தன்னால் ருசி கண்டுக்கிறா. எப்படி பிளான்? 10 நாளில் தாலி கட்டியவளை வழிக்கு கொண்டு வருவதோடு பக்கத்தில் வைத்தபடி பயமில்லாமல் அம்மாவுக்கு நாமம் போட்டுவிட்டு ஆனந்தமாய் குடிக்கலாம் என்பது கற்பனையிலேயே பரவசத்தை தர சுரேஷ் முன்னால் சாய்ந்து நண்பரின் தொடையில் தட்டினான். நெஜம்மாவே நீ கில்லாடி தான் சுந்தர். இப்போ சொல்லியிருக்கிற ஐடியாவுக்காக உனக்கு இன்னைக்கு முழு பாட்டில் விஸ்கி வாங்கி தரப்போகிறேன். சுந்தர் பெருமையுடன் சிரித்தான். ஸ்நேகிதன்னு சொல்லிக்கிட்டு இந்த உதவியை கூட பண்ணாட்டா எப்படிப்பா? அது சரி, இவளுக்காக நான் விஸ்கி இல்லாமல் இருக்கணுமேடா. 2 நாளைக்கு பொறுத்துக்கப்பா. முடியலன்னா தேனிலவுக்கு போகிறப்போ ரம்முக்கு பதிலாக பிராந்தி கலந்துக்க. அது கூட கோலாவோட நல்லா தான் இருக்கும். வேணா ஆரஞ்சு ட்ரிங்கில் ஜின்னை கலந்து சாப்பிடு. 2 நாள் இப்படி 2 நாள் அப்படின்னு தாக்கு பிடிச்சா 10 நாள் ஓடாதா? இங்கேத்தான் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றணும். ஹனிமூனில் கூடவா ஓப்பனாக நானும் குடிச்சு அவளுக்கும் ஊற்றி குடிடின்னு அதட்டினா என்ன? போச்சுடா. இங்கே நீ அவசரப்படக்கூடாது. சகுந்தலா கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, மறக்காதன்னு சொல்லிட்டு நீயே அதை காற்றுல விட்டுட்ட. குடி, ரேஸு, சீட்டு எல்லாம் நம்ம பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாக பாதகங்கள். விட்டுத்தான் பிடிக்கணும். குடிக்கிறோம்னு தெரியாமல் அவளை பழக்கிட்டா அப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் கவலை இல்லை. 1 மாதமாவது நீ கவனமாக உங்கள் அம்மா காதுக்கோ மற்றவங்களுக்கோ விஷயம் போகாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது. சுரேஷ் வாயில் இருந்த சிகரெட்டிலேயே இன்னொன்றை பற்ற வைத்து சிரித்து போய்விட்ட முதலாவதை வீசி எறிந்தான். கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே, சமாளிச்சிடுவேன். வாடா கிளம்பலாம், நாழியாச்சு. நேரத்தோடு வீட்டுக்கு போகலன்னா அம்மா மாமா முறைப்பாங்க. வீட்டுக்கு போய் அம்மா இதர உறவினர்களோடு அமர்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டு அதிகம் பேசாமல் புன்னகையுடன் இருந்து கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்பிய அம்மாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய உடனே மனைவி அம்மாவுடன் சென்று வந்து ரொம்ப அடக்கம்தான், ரொம்ப சமத்து தான். ஒரே நாளில் பையன் ருசி கண்ட பூனையா எப்படி வாழை சுருட்டிட்டான் பாரு என்று மாமா பெருமை பேச்சு பேச
கல்யாணியும் தங்கமான பிள்ளையை தவறாக எண்ணிவிட்டோமோ என்று வருந்தவே செய்தாள். 8 மணி சுமாருக்கு சாப்பாடு ஆனதும் அம்மாவை தனியாக அழைத்து, தப்பா எடுத்துக்காதம்மா, அப்பப்போ குடிக்கிற பழக்கத்தில் நாக்கு அடிக்கடி வறண்டு போகுது, சுந்தரை விட்டு 4 கோலா வாங்கிட்டு வர சொல்லி ஐஸ் போட்டு குடிச்சிக்கிட்டுமா என்று வினயத்துடன் கேட்க, ஏற்கனவே உண்டாகியிருந்த வருத்தத்தோடு இப்போது நெகிழ்ச்சியும் சேர்ந்து கொள்ள, தானே சுந்தரை கூப்பிட்டு பணத்தை தந்து வசத்தியான கோலாவும் அவனுக்கு பிடிச்ச வறுத்த கோழியும் வாங்கி 2ஆம் பேர் அறியாமல் மாடி அறையில் கொண்டு வச்சுடு தம்பி. பாவம் சுரேஷ், அவனுக்கு சைவ சாப்பாடு ஒரு வேளை இறங்காது. கல்யாண வீட்டில் அசைவம் சமைக்க வேணான்னு 2 நாளாக சைவம் செய்யறதுல பிள்ளை சரியாகவே சாப்பிடல. புது மாப்பிள்ளைக்கு உடம்புல தெம்பு வேணாம் என்று கரிசனத்தோடு கூறி அனுப்பி வைத்தாள். திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க, சகுந்தலாவும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சாதுவாய் இருக்க, அன்றைக்கு துளி கூட சிரமம் இல்லாமல் கோலா என்று சொல்லி ரம் கலந்த பானத்தை மனைவியிடம் கொடுத்து, என்னங்க இது காரமாக இருக்கு என்று சின்ன குரலில் அவள் கெஞ்சியதை காதில் வாங்காமல் முழு டம்ளரையும் குடிக்க வைத்து நினைத்ததை சுரேஷ் கச்சிதமாய் சாதித்து கொண்டான். 2ஆம் நாள், என்னங்க இன்னிக்கும் அந்த கோலாவை குடிக்கணுமாங்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா? வந்து சொல்லு, என்னண்ட என்ன பயம் டார்லிங்? இல்லை, ஒரு மாதிரி காரமாக இருக்குதுங்க, குடித்தா நெஞ்சில் கபகபங்குது, அதுதான். இது ஒசத்தி கோலா சக்கு, 777. ஒரு இதுக்காக கொஞ்சம் விறுவிறுப்பு சேர்த்துருக்காங்க. சமையலில் பச்சை மிளகா சேர்க்குறது இல்லையா, அந்த மாதிரி தான். சும்மா சாப்பிடு, 10 நிமிஷத்தில் ஜிங்குன்னு இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு தடவை கோலா சாப்பிட்ருக்கேன். அது இந்த மாதிரி இல்லைங்க, அது நாட்டு தயாரிப்பு, கோழி சோடா மாதிரி. காசுக்கு ஏற்ற ரகம். ஒரு கிளாஸையும் குடிச்சிட்டியே, இன்னும் கொஞ்சம் ஊற்றவா? ஐயோ வேணாங்க, இதுவே வயத்தை என்னமோ பண்ணுது. இப்போ தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளார பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. வெட்கத்துடன் பேசிய சகுந்தலா உதட்டை சுழித்து சிரித்தாள். சிரித்தவள் கண்களில் லேசாக போதை பனி படர்கிற மாதிரி தோன்ற எட்டி அவளை இழுத்து அணைத்தான் சுரேஷ். விடுங்க, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. உன் அழகை இருட்டில் எப்படி சக்கு ரசிக்க முடியும்? போங்க. கொஞ்சலாய் முணுமுணுத்தவள் அவன் மார்பில் சாய சுரேஷ் இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொண்டான். 4ஆவது நாள், சக்கு கண்ணா, அந்த கூடை எப்படி எடுத்து வை டார்லிங். கணவனின் கொஞ்சல் காதுகளில் சூடேற்ற குனிந்து சீட்டுக்கடியில் இருந்த கூடையை சகுந்தலா வெளியில் இழுத்தாள். உள்ளே 4 தம்ஸ்அப் பாட்டில்கள். என்னங்க, ஓடுற ரயிலில் கூடவா கோலா குடிக்கணும்? நாள் பூரா இங்கே அங்கே போய் அலைஞ்சிக்கிட்டே இருந்தனா அதில் தொண்டை சுத்தமாக வறண்டு போச்சு கண்ணம்மா. எடு எடு. லேசாக சுந்தர் மூடி இருந்ததை திறந்து 2 டம்ளரில் ஊற்றுகையில் சகுந்தலா தயக்கத்துடன் பேசினாள். எனக்கு வேணாங்க, தயவு பண்ணி விட்டுருங்க. என்னமோ தப்பு தண்டா பண்ணுற மாதிரி என்ன சக்கு, தினமும் என் இஷ்டத்துக்காவது கொஞ்சம் எடுத்துக்கையேன். கணவன் குரலில் எரிச்சல் தட்டுப்படுவதை புரிந்து கொள்ள முடிய சகுந்தலா அவசரமாய், கொடுங்க, சும்மா தமாஷுக்கு வேணான்னு சொன்னேன் என்றாள். சுரேஷ் டம்ளரை அவளிடம் நீட்டிவிட்டு சிரித்தான். கூப்பே, அழகான மனைவி, மனம் போல பானங்கள். கொஞ்சம் குரலை எழுப்பினால் சகுந்தலா தழைகிறாள் என்பது தெளிவாக. அன்றைக்கு அவளை 2 டம்ளர் ரம் குடிக்க வைத்தான். 5ஆம் நாள், குட் மார்னிங் டார்லிங், எழுந்து ரெடியாகிறியா? நாம் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் 1/2 மணியில் வந்துடும். கண்களை விழித்த சகுந்தலா அசதியுடன் நெற்றியில் கையை வைத்து அழுத்தினாள். யாரோ கல்லை கட்டிவிட்டா மாதிரி தலை கனத்தது. ஏய், நேற்று ராத்திரி என்ன அத்தனை குஷி உனக்கு? முதல் நாள் இரவின் நடப்புகள் ஞாபகத்தில் முட்ட சகுந்தலா வெட்கினாள். போங்க, எங்கே போகிறது? 1/2 மணியில் இறங்கணும், இல்லைன்னா ஒன்று. நெருங்கி முரட்டுத்தனமாய் அணைத்தவனை யோசனையுடன் ஏறிட்டாள். தலையை ரொம்ப வலிக்குதுங்க, பாரமாக கூட இருக்குது. ரயில் ஆட்டத்தில் சில பேருக்கு இப்படித்தான் இருக்கும், நீ எழுந்து தயாராகு. 8ஆம் நாள், அறையின் கதவை பூட்டி கொண்டு இருவரும் ஹோட்டலில் டைனிங் ஹாலுக்கு வந்து அமர சர்வர் பவ்யமாய் வணங்கி வரவேற்றார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவன் நீட்டிய மெனு கார்டை பெற்றுக்கொண்ட சுரேஷ், வழக்கம் போல அம்மாவுக்கு தக்காளி ஜூஸும் எனக்கு லேகர் பியரும் கொண்டு வந்துருங்க என்றதும் வெயிட்டர் அவற்றை கொண்டு வைத்தான். அங்கு வந்த முதல் நாள் இப்படி சுரேஷ் ஆர்டர் செய்ததும் நுரைத்து கொண்டு மஞ்சளாய் வந்த திரவத்தை பார்த்து சகுந்தலா குழம்பினாள். என்னங்க அது, லேகர் பியர் அப்படின்னா? சுரேஷ் விஷமமாய் கண்களை சிமிட்டினான். புதுசாக கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பாட்டில் சாப்பிட்டா டானிக் மாதிரி ஜாம்முன்னு இருக்கும், புரியுதா? சகுந்தலா கன்னங்கள் சிவக்க தலையை குனிந்து கொண்டாள். வெயிட்டர் பக்கத்தில் நிற்கும்போது, ஐயோ கடவுளே. ஆர்டர் எடுத்துக்கொண்டு அவன் நகர்ந்ததும் சுரேஷ் நெருங்கி வந்து கேட்டான். ஆமாம், ஏன் அப்படி கேட்ட? சும்மாதாங்க. இதானே வேணாங்கிறது, கவலையோடு கேட்டா மாதிரியில் இருந்துச்சு. நான் வேற ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேங்க. ஏதோன்னா சினிமாவில் காட்டுவாங்களே அதுன்னு நினச்சி. சிகரெட்டில் உள்ள சாம்பலை தட்டின சுரேஷ், அம்மா ஒன்னண்டே ஏதாவது சொன்னாங்களா என எதுவும் புரியாமல் சகுந்தலா விழித்தாள். எதை பற்றிங்க? பொதுவாக தான், ஒன்றும் சொல்லலையே. நான் கொஞ்சம் முரடேன் அது இதுன்னு கூடவா?
சின்ன குழந்தையின் முகபாவத்தோடு அவள் விழிக்க, அம்மா தன் குடிப்பழக்கத்தை பற்றி மனைவியிடம் எதுவும் சொல்லவில்லை என்பது புது தைரியத்தை தந்ததால் அன்றைக்கு ரம்மிலிருந்து ஜின்னுக்கு சுரேஷ் தாவினான். பெட்டிக்கடையில் சுந்தர் முன்னேற்பாடாய் வைத்திருந்த ஜின் புட்டியை எடுத்து சகுந்தலா அறியாமல் பணியாளை அழைத்து 10 ரூபாய் பணத்தோடு கொடுத்து ஆரஞ்சு பானத்தில் திட்டமாய் கலந்து வர ஏற்பாடு பண்ண, கோலா விட எனக்கு ஆரஞ்சு பிடிச்சிருக்குங்க என்றபடி சகுந்தலா தயங்காமல் 2வது கிளாஸை பருகினாள். 10ஆம் நாள், என்னங்க இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணலையா? செய்யணுமா? இல்லை, நாள் தப்பாமல் தாகமாக இருக்குன்னு சாப்பிடுவீங்களேன்னு கேட்டேன். சக்கு, இங்கே வாயேன், இன்னும் கிட்டக்க. நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் பதில் சொல்லணும், சரியா? கேளுங்க. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வேணும் போல் உனக்கு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. சத்தியமா? ஐயே, இதுக்கெல்லாமா சத்தியம் போடுவாங்க? சொல்லு கண்ணம்மா. தினம் சாப்பிடுவோமேன்னு கேட்டாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை சாப்பிட்டா தாகம் அடங்குது, பசிக்குது, தூக்கம் வருது, அதான். அப்போ உனக்கும் பிடிச்சிருக்கு. பதில் சொல்லுமா? சுரேஷ் சந்தோஷத்தோடு கைகளை தட்டினான். இப்போ தான் நீ எனக்கு பிடிச்ச பொண்டாட்டியாக இருக்க. இதை செலிப்ரேட் பண்ண கடத்தெருவுக்கு போய் உனக்கு ஒரு புடவை வாங்க போகிறேன். கிளம்பு. எதுக்குங்க வீண் செலவு? கல்யாணத்தப்போ அத்தை வாங்கி தந்த புடவைங்களையே நான் இன்னும் சரியாக பிரித்து கட்டலை. கிளம்ப போறியா இல்லையா? அன்றைக்கு கணவன் வாங்கி தந்த புடவை, சென்ட் அணிந்து உற்சாகத்தோடு அவன் தன்னை பாராட்டி பேசியதும், தனி திருப்தியை தர ஹோட்டலுக்கு திரும்பியதும் பெல் அடித்து ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்க என்று வலிய கூறியவள் சிரித்துக்கொண்டே படுக்கையில் சாய்ந்தாள். பிரஷில் பற்பசையை தடவி வாய்க்கு எடுத்துச் சென்ற நிமிடத்தில் முதல் நாள் அத்தை கேட்ட கேள்வி காரணமில்லாமல் நினைவுக்கு வர கையை தழைத்து கொண்டாள் சகுந்தலா. சமையல் கட்டில் வேலையாயிருந்தவளின் அருகில் சென்று நின்று, அத்தானுக்கு காஃபி கலந்து தரீங்களா அத்தை என்றதும் கல்யாணி ஒரு தூரம் மூச்சை வேகமாக இழுத்துவிட்டு, அது என்ன நாத்தம் என்றாள். எது அத்தை? நீ வந்து நின்னது கும்முன்னு வீசுதே, உனக்கு புரியல? பல் விளக்கிட்டியா? விளக்கிட்டனே. என்னமோ நாத்தம், என்னன்னு சொல்ல தெரில. கல்யாணி புருவங்களை சுருக்கி கொண்டு யோசனை பண்ணிவிட்டு கேட்டாள். ராத்திரி நான் படுக்க போனப்புறம் சுரேஷ் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தானா? இல்லையே அத்தை. வெகுளியாய் பதில் கூறுபவளிடம் மேற்கொண்டு எப்படி கேட்பதென்று புரியாமல் அவர்கள் வெளியில் எங்காவது போவிருக்கும் தருணத்தில் மாடி அறையை நன்றாக சோதனை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்த கல்யாணி பேச்சை அத்துடன் நிறுத்தி கொள்ள, அத்தை எதற்காக அப்படி கேட்டார் என்று விளங்காமல் தான் நின்றதை இப்போது சகுந்தலா நினைத்து பார்த்தாள். ஒருவேளை சிகரெட் புகையின் நாற்றம் என் உடையில் ஏறி இருந்திருக்குமோ? அத்தான் புகைவண்டி கணக்காய் சிகரெட் பிடிப்பதால் நிச்சயம் நம்மேலும் அந்த வாடை தொற்றிக்கொள்ளாமலா இருக்கும்? யோசனை மாறாமல் நன்றாக பல்விளக்கி முகம் கழுவி துளி சென்ட்டை மேலே தெளித்து கொண்டு கீழே இறங்கி போக, மருமகளிடமிருந்து முதல் நாள் வீசிய நாற்றம் இன்றைக்கு இல்லாமல் இருந்ததில் கல்யாணிக்கு அப்பாடி என்றானது. நான் தான் தவறாக கற்பனை பண்ணிக்கிட்டேன். என் பிள்ளை தங்கம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ இப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அத்தனையும் விட்டுட்டு சமத்தா வீட்டோடு இருக்கிற பிள்ளைய தப்பாக நினைக்கிறது அநியாயம். தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு திட்டமிட்டது போல மகனின் அறையை சோதனை பண்ணாமல் கல்யாணி இருக்க, அம்மாவையும் பெண்டாட்டியையும் கனக்கச்சிதமாய் சுரேஷ் ஏமாற்றுவது தொடர்ந்து நடந்தது. காலையில் 10க்குள் அலுவலகத்துக்கு போய்விடுவான். வேலை பார்த்தேன் என்று பேர் பண்ணிவிட்டு 12க்கெல்லாம் கிளப்பிலோ சுந்தரின் வீட்டிலோ நண்பர்கள் கூடுவார்கள். அமர்க்களமாய் ட்ரிங்க் சகிதம் சீட்டு கச்சேரி நடக்கும். 4 மணிக்கெல்லாம் குளித்து சென்ட் பூசி தாம்பூலம் தரித்து, இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்கிற ரீதியில் டான் என்று 5:30க்கெல்லாம் வீட்டில் ஆஜராகி மனைவியோடு சினிமா நாடகம் என்று சென்று வருவான். வெள்ளிக்கிழமைகளில் அம்மாவையும் அழைத்து கொண்டு பக்தி சிரத்தையாய் கோவில்களுக்கு கூட போய் வருவான். மதியம் ஆசை தீர விஸ்கி அருந்தி விடுவதால் இரவு படுக்க போகும் முன் மனைவியோடு கோலா கலந்த ரம் அல்லது லைம் கார்டியலுடன் கூடிய ஜின் என்று குடிப்பதில் அவனுக்கு அதிகமாக ஆட்சேபனை இருப்பதில்லைதான். இப்படி 1 மாதம். கல்யாணமாகி 40 நாட்கள் போல ஆகி அன்றாட மனைவியும் தனக்கு சமமாய் குடிக்க பழகிவிட்டாள் என்ற தைரியம் வந்த பிறகு சுந்தரின் தூண்டுதலோடு ஒரு நாள் பிரீஃப் கேஸில் விஸ்கி சோடா பாட்டில்களை அடுக்கி வீட்டுக்கு எடுத்து வந்தான். ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு வர்றது அலுப்பாக இருக்குமா, சாப்பாட்டை ஹாட் கேஸில் போட்டு ஏழுமலையை வச்சிட சொல்லுங்கள். வீடியோ படம் பார்த்துட்டு நாங்கள் லேட்டாக சாப்பிட்டு படுக்க வசதியாக இருக்கும். எதுக்கு உங்களுக்கெல்லாம் வீண் தொந்தரவு? பொறுப்பு மிகுந்த குரலில் ஒரு தரம் சுரேஷ் இப்படி சொன்னதில் நியாயம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு கல்யாணி சம்மதித்ததில் 10-15 நாட்களாய் 9 மணி சுமாருக்கு ஏழுமலை ஹாட்கேஸில் சாப்பாட்டை சூடாக எடுத்து வைத்து அடுக்கலையை ஒழித்து விடுகிறான். வெளியில் போய் வந்து விட்டோ வீடியோவில் படம் பார்த்து கொண்டிருந்து விட்டோ 10 அல்லது 11க்கு சகுந்தலா கீழே வந்து ஹாட்கேஸ் தட்டுகளை மாடிக்கு எடுத்து வர இருவரும் ஒன்றாய் சாப்பிட்டு விட்டு படுப்பார்கள். அம்மாவை காலை வரையில் சந்திக்க தேவையில்லை என்பது தனி துணிச்சலை கொடுத்ததும்
இன்று விஸ்கியை வீட்டுக்கு எடுத்து வர ஒரு காரணம்தான். வீடியோவில் ஆங்கில படத்தை ஓடவிட்டு விஸ்கியையும் சோடாவையும் எடுத்து டேபிள் மேல் வைத்தான். என்னங்க இது? ஏது? இதுதான் விஸ்கி. குடியா? இதெல்லாம் கூட நீங்கள் குடிப்பீங்களா? ஏன் கூடாதா டார்லிங்? தப்பா? ரொம்ப நிதானத்தோடு அவன் சிரித்து கொண்டு வினவ சகுந்தலா மௌனித்தாள். நீ பயப்படுற மாதிரி இது ஒன்றும் தப்பான காரியம் இல்லை சக்கு. டம்ளர்களை எடு, முந்திரி பருப்பை தட்டில் கொட்டி வை. எனக்கு வேணாங்க, நீங்கள் குடிக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வேணாம்மா? நிச்சயமா. அப்போ சரி, ஒரு கிளாஸ் மட்டும் எடு. அத்தைக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க. தெரிஞ்சாதானே? மனைவியை இழுத்து அணைத்து பக்கத்தில் இருத்தி கொண்டு உல்லாசமாக புன்னகைத்த சுரேஷ், அவங்களுக்கு எப்படி தெரியும் டார்லிங்? நாம் 2 பேரும் சொல்ல போகிறதில்ல. அப்புறம் என சகுந்தலா பயத்தில் எச்சியை கூட்டி விழுங்கினாள். வேணாங்க, ரொம்ப கெட்ட பழக்கம்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க சக்கு. பணக்கார பிள்ளைங்களுக்கு இது ஒரு கௌரவம் தெரியுமா? பேசாமல் வழக்கம் போல் கோலா ஆரஞ்சு ஏதாவது சாப்பிடக்கூடாதா? சுரேஷ் தலையை பின்னுக்கு சாய்த்து கொண்டு சிரித்தான். இது தப்பு அது தப்பு இல்லைன்னு நினைக்கிற உன்னை விட வடிகட்டின அசடு வேற யாரும் இருக்க முடியாது டார்லிங். அந்த கேலியும் சிரிப்பும் எதற்காக என்று புரியாமல் அமர்ந்திருந்தவளின் முகத்து அருகில் சுரேஷ் குனிந்தான். கொஞ்சம் சாப்பிடுமா? ஐயோ, நான் மாட்டேங்க. எனக்காக, உன் புருஷனோட சந்தோஷத்துக்காக. வேணாங்க, தயவு பண்ணி விட்டுருங்க. அப்போ ஆரஞ்சு குடிக்கிறியா? சுந்தர் சொல்லி கொடுத்திருந்தபடி ஏற்கனவே கலந்த பானத்தை அவளுக்கு தராமல் கண்ணெதிரில் ஒரு கிளாஸில் ஜின் விட்டு மேலே ஆரஞ்சு ஜூஸை விட, அதென்ன முதல்ல வெள்ளையாக ஊற்றுனீங்க என்றாள் சகுந்தலா கலவரத்துடன். ஜின் அப்படின்னா அதுவும் ஒரு வகை ட்ரிங்க் தான். ஐயோ, எனக்கு அது வேணாங்க, வெறும் ஜூஸ் கொடுங்க போதும். இத்தனை நாளாக நீ குடித்தது இதை தானே டார்லிங்? என்னது? முதல்லே பாட்டிலில் கலந்து வைக்காம உனக்கு எதிரில் தனித்தனியாக கலந்துருக்கிறேன், அவ்வளோதான். பொய், நான் நம்ப மாட்டேன். ஒரு வாய் குடிச்சுப்பாரு, புரியும். நான் மாட்டேன். சுரேஷின் தாடைகள் இறுகின. குடிக்க போறியா இல்லையா? வேணாங்க, தயவு பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறத காதில் வாங்காத அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? அவன் கண்களில் கோபம் எட்டி பார்த்ததும் சகுந்தலா மறு பேச்சில்லாமல் டம்ளரை எடுத்து சுவைத்தாள். ருசியில் மாற்றம் எதுவும் இல்லை. அப்படி என்றால் இத்தனை நாட்கள் ரசித்து குடித்ததெல்லாம் வெறும் ஜூஸ் இல்லையா? ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஒன்றாக கலந்து அழுகையாக வெடிக்க, இரண்டாக மடிந்து சகுந்தலா அழ முற்பட, ஏய் என்று அடிக்குரலில் சுரேஷ் அதட்டினான். ஜூஸு வேணும் ஜூஸு வேணும்னு அடம் பண்ணி வாங்கி குடிச்சிட்டு இப்போ என்ன மாமாலம் இது? நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. வெறும் ஜூஸுன்னு நம்ப வச்சு என்ன? சரி, ஏமாத்தினதான். ஆனால் உனக்கு பிடிச்சதில்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் விரலால் கூட தொட்டிருக்க மாட்டேன். சப்பு கொட்டிக்கிட்டு குடித்ததில் குறைச்சல் இல்லை, இப்போ பெருசாக பேசுகிறா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் முருகா? முழங்கால்களில் முகத்தை பதித்து அழுபவளை பார்க்க பாவமாக இருக்க 2 நிமிடங்கள் கழித்து சுரேஷ் அவளை நெருங்கி உட்கார்ந்தான். புருஷனுக்கு பிடிச்சதை செஞ்சதுக்கு எதுக்காக இத்தனை வருத்தம்? அணைத்த கையை சகுந்தலா உதறினாள். என்னை தொடாதீங்க. நீங்கள் பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க. நான் இப்போவே போய் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். சிகரெட்டை பற்ற வைத்து கொண்ட சுரேஷ் கேலியாய் சிரித்தான். என்னன்னு? இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு. அப்போ விரும்பி தினம் 2 கிளாஸ் நீ சாப்பிட்டதையும் சொல்லுவதானே? நீங்கள் பொய் சொல்லி என்னை ஏமாத்தினீங்க. அவள் பேசுவதை காதில் வாங்காமல் சுரேஷ் பக்கரமாய் புன்னகைத்தான். நீ எங்கள் அம்மா கிட்ட சொல்லு. நான் உங்கள் அம்மா, வீட்டு மனுஷங்க எல்லார்கிட்டையும் நீ சப்பு கொட்டிக்கிட்டு விதவிதமாக குடிச்சதை சொல்கிறேன், சரியா? அவன் கூறியதை நம்ப முடியாமல் சகுந்தலா கண்களை விரித்து அரண்டாள். பின் குரலெடுத்து அழ முற்பட்டாள். இந்த நடிப்பெல்லாம் என்னண்ட வேணாம். எனக்கு புச்சா மாதிரி இருக்கிறதுனா இரு, இல்லைனா மூட்டையை கட்டிட்டு நட என்று மூர்க்கமாய் சுரேஷ் அதட்டிய போது அவள் அழுகை கூடியதே ஒழிய குறையவில்லை. அன்றைக்கும் அடுத்த நாளும் செய்வதறியாது தனிமையில் கண்ணீர் வடித்து புலம்பிய சகுந்தலா மாமியாரை சமாளிக்க காய்ச்சல், தலைவலி என்று மாடியிலேயே படுத்து கிடந்தாள். 3வது நாள் புருஷன் பாதையில் சென்று அவன் விருப்பப்படி நடப்பதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று தீர்மானித்ததோடு, கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாய் சாயங்கால குடிக்க அடிமையாகி ஒரு சுகமான உணர்வுடன் உறங்கி பழகிவிட்ட உடம்பு மிதமாக குடிப்பதில் தவறு என்ன? சந்தோஷத்துக்கு சந்தோஷம், புருஷனிடம் நல்ல பேருக்கும் பஞ்சமில்லை என்று வாதாடியதில் வெட்கம், மானம், சரி தவறு எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இரவு சுரேஷ் வந்தபோது குடித்து இன்னொரு டம்ளரை எடுத்து அவன் முன் வைத்துவிட்டு பக்கத்தில் மௌனமாக அமர்ந்தாள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றணிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. தொடர்ந்து சிவபுராணம் பாராயணத்தில் புத்தி போகாமல் சில நாட்களாய் கசமுசவென்று உறுத்தும் விஷயத்துக்கு தாவியது. காலையில் தூங்கி எழுந்து கீழே வரும் மருமகளிடம் என்னவோ நாற்றம்.
கண்களில் ஒரு ஜிவுஜிவுப்பு, முகத்தில் நீர் கோத்தா மாதிரி உப்பல். 2 தரம் என்னடி விஷயம் என்றால் மறுநாளிலிருந்து பொழுதோடு எழுந்து வராமல் தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி என்று படுத்து விடுகிறாள். உடம்பு நிஜமாகவே சரியில்லையா? ராத்திரி நேரத்தில் சுரேஷ் அவளை தூங்க விடாமல் ரொம்பவும் கூத்தடிக்கிறானா? ஏன் முகம் ஒப்பிருக்கு, கண்ணு செவந்திருக்கு என்றால் ராத்திரி 2 படம் வீடியோவில் பார்த்தோம் அதான் என்கிறாள். சரி, அப்படியே வைத்துக்கொண்டாலும் ஒரு நாளைப் போலவா? அப்புறம் அந்த நாற்றம்? அழுத்தி கேட்டால் எழுந்த கையோடு குளித்து சென்ட் பூசிக்கொண்டு வருகிறாள். எதற்காக விடிகாலை வேளையில் குளியல்? எதை மறைக்க சென்ட் வாசம்? தாறுமாறாய் ஓடிய எண்ணங்களை வலுக்கட்டாயமாய் ஒருநிலைப்படுத்தும் உத்தேசத்துடன் மீண்டும் புத்தகத்தில் கவனத்தை செலுத்தினாள் கல்யாணி. வேகம் கொளுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றான் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்கு இவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. முன்பெல்லாம் சுரேஷ் குடித்துவிட்டு போதையுடன் வருகையில் இப்படி ஒரு நாற்றம் தானே வரும். அப்படியென்றால் சுரேஷ் மீண்டும் குடிக்கிறானா? இரவு மாடியில் என்ன நடக்கிறது? சி, இது வேண்டாத கற்பனை. சுரேஷ் இப்போதெல்லாம் குடிப்பதே இல்லையே. கோவில், குளம், ஆஃபீஸ், வீடு என்று ஒழுக்கமாயிருக்கும் பிள்ளையை பற்றி பெற்றவளே இப்படி தவறாக நினைக்கலாமா? கூடாது, கூடாது. என்னப்பனே நமச்சிவாயா, மனசு அலைய விடாத ஆண்டவனே, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி. வாய் மட்டும் பாராயணத்தை செய்ய சிந்தனை போன மாசம் நடந்த ஒரு சம்பவத்தை அலசியது. மனதின் குறுகுறுப்பு அதிகமாக பிள்ளை ஆஃபீஸ் போன பிறகு மாடிக்கு போக கல்யாணி முனைய அவளை தடுக்கிறார் போல் சகுந்தலா முன்னால் நின்றாள். ஏதாவது வேணுமாத்த? ஏன் கேட்குற? இல்லை, மாடிப்படி ஏற வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் மாடிக்கு போகலான் தான் வந்தேன். என்ன வேணும் சொல்லுங்க அத்தை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏன் நான் போகக்கூடாதா? ஐயையோ, நான் அப்படி சொல்லுவேனா? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு உங்கள் பிள்ளை ஏற்கனவே ரொம்ப கவலைப்படுறாரு. அம்மா மாடிப்படி ஏறக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, கவனமாக இருன்னு சொல்லியிருக்கிறாரு அத்தை. ஒருவித பதட்டத்துடன் மருமகள் பேசுகிற மாதிரி தோன்ற இந்த சின்ன விஷயத்துக்காக இவள் ஏன் பதைக்கிறாள் என்று கல்யாணிக்கு சிரிக்க தோன்றியது. அம்மாவை சரியாக பார்த்து கொள்ளாவிட்டால் நடப்பதே வேறு என்று சுரேஷ் மிரட்டி இருக்கிறானா? அதுதான் இந்த தவிப்பு தவிக்கிறாளோ? ஆசடு. ஒரு தரம் ஏறினா ஒன்றும் ஆயிராது சக்கு. ப்ரெஷரோட உங்களுக்கு முழங்கால் வலியும் உண்டே அத்தை. சொன்னால் பேச்சை கேளுங்க தயவு பண்ணி. அழுது விடுவது போல சகுந்தலாவின் கண்கள் லேசாக கலங்க படியில் வைத்த காலை இழுத்து, சரி நான் மாடிப்படி ஏறல, நீ அனாவசியமாக பதறாத. சரியான அசடுமா நீ. புருஷன் சொல்லிட்டா அது வேத வாக்காக்கும் என்று சிரித்தபடி கல்யாணி பேச விவரம் அன்று அதோடு நின்றது. இது நடந்து 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மனதில் ஏதோ பிராண்ட. பிள்ளையும் மருமகளும் இல்லாத போது கல்யாணி மாடிக்கு போகவே செய்தாள். சாதாரணமாய் பிள்ளையின் நடவடிக்கைகளை கண்காணிக்க அவ்வப்போது முடிந்ததோ முடியவில்லையோ அவள் மாடிக்கு வருவது உண்டுதான். திருமணமாகிவிட்ட இந்த 3 மாதங்களாய்த்தான் ரொம்ப வருவதில்லை. அதுவும் நடுவில் ஒரு முறை காய்ச்சல் வந்து படுத்து எழுந்த பின் உட்கார்ந்ததால் எழுந்தால் கூட மார்பு ஏகத்துக்கு இறைக்க, அதற்கப்புறம்தான் சுத்தமாய் படிகளில் ஏறுவதில்லை. மெதுவாக ஏறி பிள்ளையின் படுக்கை அறையில் நுழைந்தாள். தாறுமாறாய் இறைந்த துணிமணிகள், கலைந்த படுக்கை, ஏகப்பட்ட சாமான்களோடு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கும் அங்குமாய் புஸ்தகங்கள், வீடியோ டேப்புகள். கல்யாணிக்கு சுறுசுறுவென கோபம் வந்தது. என்ன பெண் பிள்ளை இவள்! கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் சுத்தபத்தமாய் காரியங்களை செய்வாள் என்று நினைத்தால் இப்படி ஊழலாக இருக்கிறாளே. தாலி கழுத்தில் ஏறிய பின் உடம்பு வளைந்து வேலை செய்வதுதானே பெண்ணுக்கு லட்சணம். வந்த புதிதில் இப்படி இல்லையே. ஓடி ஆடி குனிந்து நிமிர்ந்து அத்தனையும் கச்சிதமாய் செய்தவளுக்கு இப்போது என்ன வந்துவிட்டது? வசதியை காணாமல் இருந்துவிட்டு திடீரென எக்கச்சக்க சௌகரியங்களை அனுபவிக்க தொடங்கினதும் திமிர் வந்து விட்டதா? கடுப்பு மாறாமல் கல்யாணி அறையை சுற்றி வந்தாள். சிகரெட் துண்டங்கள், நெருப்பு குச்சிகள். ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த அலமாரியை திறந்தவள் திடுக்கிட்டாள். பாட்டில்கள் வரிசையாய், காலி பாட்டில்கள். 1, 2, 7. அம்மாடி, இத்தனை காலி பாட்டில்களுக்கு இங்கே என்ன வேலை? சுரேஷுக்கு கல்யாணமாகும் முன் அறையில் அகப்பட்ட காலி புட்டிகளை வீசி எறிந்து விட்டேனே. அப்புறம் இவை எப்படி? பயமும் பதட்டமும் கோபமும் ஒன்றாய் ஆளை அமுக்க கீழே வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள். மார்பில் படபடா, கண்களில் ஜலம். இந்த பிள்ளை பெண்டாட்டி வாயை கட்டிவிட்டு என்னை ஏமாற்ற துணிந்து விட்டானா? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி சீரழிகிறதே என்று சகுந்தலா தனிமையில் அழுகிறாளா? அதுதான் அந்த நாற்றம், கண் சிவப்பு, முகவீக்கமா? அன்றிரவு சினிமாவிலிருந்து வீடு திரும்பியவர்களை கூலத்திலேயே கல்யாணி மடக்கினாள். இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த வீட்டில் என் முதுகு பின்னால் என்ன நடக்குது? சொல்லு சுரேஷ், சத்தியமாக நிஜத்தை சொல்லு. அந்த படபடப்பையும் கத்தலையும் பார்த்து சுரேஷ் கொஞ்சம் மிரண்டுதான் போனான். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசுகிற?
நானா பேசலடா, மாடியில் உன் அறையில் காலி புட்டிங்க இருக்குதே, அதான் என்ன பேச வைக்குது, புரியுதா? ஏன் வாயடைச்சு போச்சு? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். நீ மறுபடி குடிக்க துவங்கிட்டியா? சொல்லுடா. சரி, நீ பேச வேணாம். சக்கு, நீ சொல்லு. பயப்படாமல் சொல்லு. அந்த காலி புட்டிங்க ஏது? சகுந்தலா எச்சலை கூட்டி விழுங்கினாள். கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். சின்ன குரலில் கிசுகிசுப்பாய் பேசினாள். அந்த புட்டிகளை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அத்தை. திராட்சை ஜூஸ் பண்ணி பாட்டில் அடைச்சி வைக்கலாமேன்னு கடை வீதியிலேருந்து பாட்டில் 1 8 வாங்கிட்டு வந்தேன். இந்த விளக்கத்தை எதிர்பார்க்காத கல்யாணி புருவங்களை உயர்த்தினாள். எப்போ? நீங்கள் காய்ச்சலை படுத்திருந்தப்போ. அப்புறம் ஒழியவே இல்லை. இப்போது தைரியமாய் சுரேஷ் அம்மாவை முறைத்தான். என்ன ஏதுன்னு கேட்காம நீயா ஒரு முடிவுக்கு வந்து என்ன கலாட்டாமா இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்கள் உன் கூட இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு, தனியாக போயிடுறோம். அதற்கு பிறகு இந்த 15 நாட்களாய் கல்யாணி என்று முனகக்கூட இல்லைதான். ஆனாலும் தனக்கு தெரியாமல் என்னவோ நடக்கிறது என்கிற உறுத்தல் மட்டும் மறையவே இல்லை. பிரம்ம பிரயத்தனம் பண்ணியும் மனசு பாராயணத்தில் லயிக்காமல் இருக்க, என்னப்பனே என்னை மன்னிச்சிரு என்றவள் எழுந்து பூஜை அறைக்கு சென்றாள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று மனம் கசைந்து வேண்டி விழுந்து நமஸ்கரித்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். அரைவாசலில் நிழலாடியது ஏழுமலை. என்னப்பா? ஒன்றும் இல்லைங்க, வேலை கட்ட வேலையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களேன்னு பார்க்க வந்தேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்களே. கல்யாணி அவனை பரிதாபமாக பார்த்தாள். மனசு சரியா இல்லை ஏழுமலை. கால் கட்டு போட்டால் எல்லாம் ஒழுங்காயிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எதுவுமே சரியில்லாத மாதிரி படுது. சின்னையாவும் சின்னம்மாவும் வெளியே போயிருக்காங்க போல இருக்குது. தெரிஞ்சவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் பார்ட்டியாம். அம்மா. ரொம்பவும் சின்ன குரலில் ஏழுமலை முனக கல்யாணி நிமிர்ந்தாள். எதிரில் நின்றவன் கண்களில் நீர். என்னடா? அம்மா எதை சொல்ல இப்படி தயங்குற ஏழுமலை? உங்கள் கையால் சோறு தின்னு இந்த வீட்டில் ஒருத்தனாக வளர்ந்துட்டேன். அதான் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியல. மனசு பதைக்குதுங்க. என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த வீட்டில் ரொம்ப பெரிய தப்பு ஒன்று நடக்குது. என்னடா? ஏழுமலை துண்டால் வாயை பொத்தி கொண்டான். சின்னையாவோட சேர்ந்துக்கிட்டு. ஐயோ, என் வாய் கூசுதுங்க. சின்னம்மாவும் குடிக்கிறாங்கம்மா. என்னது? என்னை பெத்தவ மேலே ஆணையாக நான் சொல்கிறது உண்மைங்க. விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கடந்து தவிக்கிற தவிப்பு அந்த முருகனுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லவும் பயம். முதல்ல அவங்க வீட்டு பெரியவங்கள வரவழைச்சு 2 பேரையும் நிற்க வச்சு கண்டித்து திருத்துற வழியை பாருங்கள். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகுது. மேலே பேச முடியாமல் ஏழுமலை அழத்துவங்க கல்யாணிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. நாற்றம், கண் சிவப்பு, முக உப்பல், நடவடிக்கைகளில் ஒரு அசமஞ்சத்தனம், காரியங்களில் ஊழல், சதா மாடியில் புருஷனுடன் தங்கல், காலி புட்டிகள், சமாளிப்பு. இத்தனைக்கும் காரணம் இவளும் குடிப்பதுதானா? முருகா, மோசம் போய்விட்டேனே. திடுமென நெஞ்சை பந்து போல என்னவோ அடைக்க மூச்சு விட முடியாமல் திணறியவள் ஏழுமலை என்று அருகில் நின்றவனை அழைக்க முயன்று அதில் தோல்வியுற்று கீழே சாய்ந்தபோது அவள் உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டிருந்தது. அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. நீ என்ன பண்ண முடியும் சுரேஷ்? நானும் பார்க்குறேன். இதுக்கு 2 நாளாக ஆனாலும் தான் ரொம்ப இடிஞ்சு போயிருக்கிறேன். சீர பைசே, போனவங்களை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க வந்துட போகிறாங்களா? அதுக்கு இல்லடா சுந்தர். என்னண்ட ஒரு வார்த்தை பேசாமல் பொக்குன்னு போயிட்டாங்களேங்கிறத நினைக்கிறப்போ தாங்க மாட்டேங்குது. கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்ல நினச்சாங்களோ, எப்படி வலியால் அவஸ்தப்பட்டாங்களோ. நீங்கள் புறப்படுறப்போ நல்லா இருந்தவங்களுக்கு திடும்னு மாரடைப்பு வந்துட்டா நீ என்னப்பா பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ஆனாலும் நினச்சிட்டா மனசு துடிச்சு போகுது. விடு, சும்மா அதையே எண்ணிக்கிட்டு இருந்தால் குழப்பந்தான் அதிகமாகும். யூஆர் ரைட். 2 நாளாக ராத்திரி தூக்கம் இல்லை. உடம்பு உதறி போடுது. காதுக்குள்ளார ஒரே இறைச்சல். ஒரு பெக் அடிச்சுட்டு படுத்துக்கிறதானப்பா. உன் உடம்பையும் நீ பார்க்கணும்ல. நினச்சேன். ஆனால் வீடு பூரா உறவு ஜனங்க இருக்கிறப்போ நாம் எப்படி குடிக்கிறதுன்னு விட்டுட்டேன். இந்த பாரு, இப்போ கூட கை என்னமா நடுங்குது பாரு. உறவுமாச்சு கெரவுமாச்சு. உன் கஷ்டம் அவங்களுக்கு புரியுமா? நல்லா பயந்தா அவங்களுக்காக. ஒரு சிகரெட்டை அணைத்த கையோடு அடுத்ததை பற்ற வைத்து கொண்ட சுரேஷ் நண்பனை கரிசனத்துடன் ஏறிட்டான். உன் ஒருத்தனுக்கு தாண்டா என் வேதனை புரியுது. அம்மா தலைப்பை பிடிச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்தவன் இனி அவங்க இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சா திடீர்னு இருக்குது. ஐ லவ் மை மதர் ஸோ மச். பின்ன உன்னை பெற்று வளர்த்தவங்க இல்லையா? என் மேலே உசுரையே வச்சுருந்தாங்க சுந்தர். தெரியாதாப்பா எனக்கு? அம்மான்னு இனிமேல் ஞாயிறை கூப்பிட வேண்டாம்மா. இனிமேல் எனக்கு யாருடா இருக்கா? நாங்கள்லாம் இல்லையாப்பா. யார் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஈடாகுமா? டேய் சுந்தர், என்னால் முடியலடா. நெஞ்சில் வண்டு ஒன்று வலிக்க குடையுதுடா. நான் எப்படி தாங்க போகிறேன்? பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுதுடா. ஏய் தேத்திக்கப்பா. என்ன இது பச்சை பிள்ளையாட்டம்? சத்தியமாக என்னால் முடியல பாரு. உடம்பெல்லாம் எப்படி உதறி போடுதுன்னு பாரு.
இந்த துக்கத்தை தாங்கிக்கணும்னா உடனே எனக்கு ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குள்ளா ப்ளீஸ். சுந்தர் எழுந்து போய் அரைக்கதவை சாற்றி விட்டு வந்தான். இங்கே வச்சிருக்கியா இல்லை போய் வாங்கிட்டு வரட்டுமா? அலமாரி அடித்தட்டில் துணிகளை தூக்கிட்டு பாரு இருந்தது. அடுத்து அவனுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுத்து விட்டு பாட்டிலில் இருந்தே சுந்தர் குடித்தான். 2 பெக் உள்ளே போனதும் சுரேஷ் அழ ஆரம்பித்தான். டேய் சுந்தர், சத்தியமாக எங்கள் அம்மாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுடா. நான் போகிறேன், அவகிட்டயே போயிடுறேன். சுரேஷ், தேத்திக்கடா. முடியாது, என்னால் முடியாது. என் துக்கம் யாருக்கும் புரியாது. எனக்கு புரியுதுடா, தாங்கிக்கிறத தவிர வேற வழி இல்லை. இந்தா இன்னொரு கிளாஸ் சாப்பிடு, விழுங்கிக்க. துக்கத்தை விஸ்கியோடு சேர்த்து விழுங்கிக்க. இந்த விஸ்கி மட்டும் இல்லைனா சத்தியமாக என்னால் அம்மா இறந்ததை தாங்கிக்க முடியாதுடா. இதுதான் இப்போ என் உசுரை தக்க வச்சிருக்கு. நான் சொல்கிறது சரிதானே? உனக்கு புரியுது இல்லை? நல்லா புரியுது. வீணாக அலட்டிக்காதப்பா. இந்த பாட்டில் தீர்ந்துடுச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? வேற இல்லையேடா, வாங்கிட்டு வரியா? சக்குவை கேட்டு பணம் வாங்கிக்க. சிவா ஸ்ரீகளே வாங்கிடு. ஆமாம் அம்மா, என்னை விட்டு போக உனக்கு மனசு எப்படிமா வந்துச்சு அம்மா? சில நிமிடங்களுக்கு அழுது புலம்பிய சுரேஷ் என்னவோ நினைத்து கொண்டா மாதிரி பேசினான். ஏழுமலை கிட்ட பேசியிருந்தப்போ அவன் சக்குவும் என்னோட சேர்ந்து குடிக்கிறத அம்மாட்ட சொல்லியிருக்காண்டா. அதை கேட்ட அதிர்ச்சி தான் அவங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. யார் சொன்னாங்க? மாமா இன்னைக்கு காலையில் என்னை தனியாக கூப்பிட்டு உங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் தாண்டா காரணம், இனியாவது புத்தியோடு இருக்க போகிறீங்களா இல்லையான்னு கூச்சல் போட்டார். பாவண்டா நீ. முதல்ல இந்த ஏழுமலையை வேலையை விட்டு நிறுத்தணும். வேலைக்கார கழுதியாக ஒழுங்கா இல்லாமல் அம்மா கிட்ட பத்தி வைக்க இவன் யாரு? நேற்று பூரா நான் குடியை தொடவே இல்லை சுந்தர். இன்னைக்கு மாமா அப்படி கத்துனப்புறம்தான் சி இது என்ன வாழ்க்கைன்னு தோணி போச்சு. ஒரு சந்தோஷத்துக்கு கொஞ்சம் குடிச்சா என்னடா தப்பு? அம்மா மேலே எனக்கா பாசம் இல்லை? ஓ சுந்தர், நான் எப்படிடா அம்மா இல்லாமல் இருக்க போகிறேன்? பயமாக இருக்குடா அம்மா. பெற்றவளை இழந்த துக்கத்தை 4 கிளாஸ் விஸ்கியால் அமுக்குவதாக தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட சுரேஷ் ரொம்ப சீக்கிரமே தேவையானதை குடித்து யாருடைய ஏசலும் கோபமும் காதுகளில் ஏறி நிம்மதியை பாதிக்காத அளவுக்கு வேறு ஒரு உலகத்தில் சஞ்சரிக்க தொடங்கினான். கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை வெறித்து பார்க்கையில் அது தன் உருவம்தான் என்பதை நம்புவது அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. ஊதிய முகம், இடுங்கின கண்கள், கழுத்தே தெரியாமல் பருத்துவிட்ட உடல், இது நான் தானா? சட்டென்று சகுந்தலாவுக்கு குரலெடுத்து அழ வேண்டும் போல ஆத்திரம் எழுந்தது. நான் ஏன் இப்படி உருமாறி போனேன்? உருவம் மட்டும்தானா? மனசும் புத்தியும் கூடத்தான் சீரழிந்து விட்டன. இல்லாவிட்டால் சாயங்காலம் எப்போதடா வரும் என்று காத்திருப்பேனா? கிளாஸில் ட்ரிங்கை ஊற்றும் முன்னரே பரபரக்க துவங்குவேனா? ஒரு நாளைக்கு சரி இன்று வேண்டாம் என்று கூட தீர்மானிக்க முடியாத கோழையாகி போவேனா? உட்கார பிடிக்காமல் எழுந்து ஜன்னலிடம் சென்று நின்று கொண்டாள். நீலவானத்தின் பின்னணியில் கூட்டமாய் 4-5 மைனாக்கள் பறந்து போயின. நீலவானம், பறவைகள், தென்றல், ஆடும் தென்னை மரங்கள், பச்சை வயல்கள், சலசலத்து ஓடும் ஓடை, ஓரமாய் உயர்ந்து பூத்திருக்கும் நாணற்புதர்கள். கிராமத்தில் வளர்ந்த நாட்களில் இயற்கையோடு ஒன்றிப்போய் மணிக்கணக்கில் ஒருவித பரவசத்துடன் அத்தனையும் ரசித்து மகிழ்ந்த சகுந்தலா இன்று எங்கே? அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு குளித்து அம்மாவுக்கு சர்வ காரியங்களிலும் உதவி செய்து பெரியவர்களை மதித்து ஊர் ஜனங்களால் ஒரு மனதாய் பாராட்டப்பட்டு அடக்க ஒடுக்கமாய் பண்பு நிறைந்தவளாய் வாழ்ந்த சகுந்தலா எங்கே? நெஞ்சின் பாரம் தாங்காமல் கண்களில் நீர் கசிய ஆயாசத்துடன் அவள் அப்படியே சரிந்து தரையில் உட்கார்ந்து கொண்டாள். அத்தனை சிறப்பாக இருந்தவள் இன்று ஏன் இப்படி அழிந்து போனேன்? இதற்கு யார் காரணம்? சுரேஷ் அவராகவே இருக்கட்டும். ஆனாலும் என் புத்தி எங்கே போயிற்று? தாலி கட்டினவன் நெருப்பில் குதியென்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு விழுந்து விடுவோமா? பின் இதை மட்டும் ஏன் செய்தேன்? குடி என்று தெரியாமல் துவக்கத்தில் குடித்து விட்டேன்தான். என்னை அந்த அளவுக்கு அவர் ஏமாற்றினார்தான். ஆனால் அதற்கு பிறகு உண்மை தெரிந்த பின் பாதகம் ஒன்றை புருஷன் செய்கிறான் என்றால் அதற்கு உடந்தையாகவா இருப்பது? உடனே அத்தையிடம் சொல்லி அவனை கண்டிக்க முற்படுவதோடு புதைகுழியை நோக்கி காலை வைத்திருந்த என்னையும் திசை திருப்பிக் கொண்டிருக்க வேண்டாமா? ஏன் அன்று செயலிழந்து போனேன்? ஏன் புத்தி மழுங்கி ஜடமானேன்? உன் வீட்டில் உண்மையை சொல்வேன் என்று சுரேஷ் மிரட்டியதற்கு பயந்து கொண்டா? இல்லை, பழகிவிட்ட நாக்கை கட்டுப்படுத்த தெரியாத அடிமைத்தனத்தாலா? இரண்டும் தான். இது பாதி அது பாதி. நிஜத்தை எதிர்நோக்கி கோணலை சீர் செய்ய புத்தி இல்லாமல் போனதன் விளைவு இன்று மனதும் உடம்பும் அழுகி நிற்கிறேன். ஊற்றெடுத்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் அழுத சகுந்தலா கொஞ்சம் சமாதானமாகி நிமிர்ந்த போது அவள் பார்வை எதிர் சுவலிருந்த கேலண்டரில் விழுந்தது. ஜூலை 16ஆம் தேதி. அதை சுற்றி போடப்பட்ட சிவப்பு வளையம். அத்தை இறந்து போய் 2 வருடம் பூர்த்தியாகப் போவதை எப்போதோ குறித்து வைத்த அடையாளம். முதலில் சுரேஷ் தன்னையும் குடிக்க கட்டாயப்படுத்தும் போது நிலைமையை சரி பண்ண முயற்சிக்காதவள் அத்தை அகாலமாய் தவறிய பிறகாவது விழித்து கொண்டு உடனடியாய் எங்கள் பாதையை மாற்ற பாடுபட்டிருக்க வேண்டாமா?
தப்பு பண்ணுகிறோம் என்ற பதைப்பு உண்மையாக இருந்திருந்தால் எப்பாடுபட்டாவது எங்களை, முக்கியமாய் என்னை சரி செய்து கொண்டிருக்க மாட்டேனா? அன்றைக்கு விளையாட்டாய் இருந்துவிட்ட சமாச்சாரம் இன்று பூதமாய் வளர்ந்து மூச்சை திணற அடிக்கிறது என்பதை நினைக்கையில் அடங்கியிருந்த அழுகை மீண்டும் தலை தூக்கியது. அழுகையினூடே அத்தை இறந்த தினமும் அதை தொடர்ந்து வந்த நாட்களும் உள்ளுக்குள் எட்டி பார்த்தன. காரியங்கள் முடிந்த அன்று இவளும் குடிக்கிறாள் என்கிற சமாச்சாரம் ஏழுமலை மாமா மூலம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்ததும் இவளை சுற்றி நின்று கொண்டு அடித்து புரட்டாத தோஷமாய் என்னமாய் காரி துப்பினார்கள். பொம்பளையா, நீ பொம்பளையா என்றார்கள். அடிப்பாவி, நல்ல மனுஷி ஒருத்தி சாக நீ காரணமாயிட்டியே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா என்றார்கள். கடைசியாய், இனி நீ எங்க மகளே இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் அவ செத்து மடிஞ்சிட்டா, நினப்பில் வச்சுக்க என்று உருமினார்கள். அன்றைக்கு இந்த கலாட்டாக்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈடு கொடுத்தது சுரேஷ் தான். ஏசின சொந்தக்காரர்களின் நடுவில் நின்று தைரியமாய் பதிலுக்கு கத்தினான். உங்க அக்கறை இல்லைன்னு இங்கே யாரும் தவிக்கல, முகத்தில் விழிக்க மாட்டீங்க அதானே, தாராளமாக இருங்க, அதில் எங்களுக்கும் சந்தோஷம்தான். என் பொண்டாட்டி என் மனசு போல் நடந்துக்காம உங்கள் இஷ்டப்படி ஏன் இருக்கணும்? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே இவளை பற்றின கவலை உங்களுக்கு வேணாம் என்று அழுத்தம் திருத்தமாய் கத்தியதும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று வந்திருந்த அத்தனை உறவினர்களும் தட்சணமே ஊருக்கு புறப்பட்டு போய் சேர்ந்தனர். அன்றிரவு நடந்த சம்பவங்களையும் பேச்சுக்களையும் எண்ணி சகுந்தலா மாய்ந்து போகையில் சுரேஷ் பரிவுடன் அவளை அணைத்து மாடிக்கு அழைத்து சென்றான். எதுக்காக இப்படி மாஞ்சு போகிற சக்கு? மூளை கெட்டு அவங்க கண்ணா பின்னான்னு பேசிட்டதுக்காகவா? சரியான அசடு நீ. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உன்னையே வேதனைப்படுத்திக்கிறியே. இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிற மனுஷங்களோட இனிமேல் நமக்கு சம்பந்தமே வேணாம். தொடச்சி போடு என்ன? சின்ன குரலில் பேசினவன் 2 கிளாஸில் விஸ்கியை விட்டு ஒன்றை அவளிடம் நீட்டிய போது இன்றைக்குமா இனியுமா என்று சகுந்தலா தயங்கியது நிஜம். எதுக்கும் கவலைப்படாமல் வாங்கி குடிமா. டென்ஷன், கவலை, வேதனை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். குடித்தாள். 1, 2, 3. சுரேஷ் சொல்வது சரிதான். இந்த பானத்தை குடித்து விட்டால் நிச்சயம் மனசு தலைகளிலிருந்து விடுபட்டு எங்கோ பறக்கத்தான் செய்கிறது. அவமானம், தப்பு பண்ணுகிற உணர்வு, வலி, ஒன்றுமில்லை. சுகம் சுகம் சுகம்தான். ஆனால் இத்தனை சுகத்தையும் மீறிக்கொண்டு விடிந்து போதை தெளிந்ததும் பெரிசாய் தப்பு பண்ணிவிட்ட தினசில் தினமும் மனசு கிடந்து தவியாய் தவிக்கும். ஐயோ, நான் ஏன் இப்படி மனபலம் இல்லாமல் அவஸ்தைப்படுகிறேன் என்று புலம்பும். தவிப்பும் புலம்பலும் தாங்க மாட்டாமல் போனால் பூஜை அறைக்கு சென்று முருகன் படத்துக்கு முன் நின்று எனக்கு புத்தி கொடு, நல்ல வழியை காட்டு என்று நெக்குருகி வேண்டுவாள். குளித்து ஈரப்புடவையுடன் வாய் ஓயாமல் கந்தசஷ்டி கவசம் படிப்பாள். விபூதியை அள்ளி பூசிக்கொண்டு இனி நான் குடியை தொடமாட்டேன் என்று உறுதியாய் நிற்பாள். என்ன செய்து என்ன? மாலை 6 ஆவதற்குள் நாக்கு வறட்சியும் படபடப்பும் எக்கச்சக்கத்துக்கு கூடி போய் ஆளை விரட்ட துவங்கும் போது வைராங்கியமாவது மண்ணாங்கட்டியாவது. அதுவும் சுரேஷ் நண்பர்களை கூட்டி வைத்துக்கொண்டு வெளிநாட்டு சரக்கை மணக்க மணக்க ஊற்றி தந்து வா டார்லிங், பி எ ஸ்போர்ட் என்று அழைத்து விட்டால் அந்த அழைப்புக்காகவே காத்திருந்த மாதிரி முருகன் நினைப்பு நெஞ்சை விட்டு மறையும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக என் சந்தோஷத்தை நான் ஏன் தியாகம் பண்ண வேண்டும் என்கிற சப்பைக்கட்டு குடியேறும். சுய பச்சாதாபம் ஏராளமாய் சூழ்ந்து கொள்ளும். தாலி கட்டினவன் வார்த்தையை விட உயர்ந்தது வேறு என்ன என்கிற தர்க்கம் சமாதானம் செய்யும். அப்புறம் பழைய குருடி கதவை திரடிதான். 2 வருடங்களாக நடக்கும் இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? விடிவே கிடையாதா? வாய் வலிக்கும் வரை சுரேஷிடம் இது குறித்து பேசியாகிவிட்டது. குணம் இருந்தால் டோன்ட் வரி, ஜஸ்ட் என்ஜாய் என்பான் சிரித்து கொண்டே. இல்லாவிட்டால் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? சொத்து உன் பேரில் இருக்குங்கிற திமிரா என்பான். சோத்துக்கு லாட்ரி அடிச்சிட்டு இருந்தவளை சுகபோகமாக வாழ வச்சதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்பான். கோபம் அதிகமாகிவிட்டால் ஓங்கி அரைந்து ராஸ்கல், உன் இடத்த புரிஞ்சுக்கிட்டு வாயை திறக்காமல் இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா ஒழி என்று கத்துவான். இவள் எங்கே போவாள்? யாரிடம் சொல்லி புலம்புவாள்? நான் இருக்கிறேன் உனக்கு உதவ, கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறி அணைக்க யார் இருக்கிறார்கள்? மீண்டும் ஜூலை 16 அந்த சிவப்பு சுழியும் பார்வையில் பட அத்தை செத்து 2வது வருடம் பூர்த்தியாகும் அந்த நாளுக்குள்ளாவது புனர்ஜென்மம் எடுக்க மீண்டும் தீவிரமாய் முயற்சிக்க வேண்டும் என்று தோன்றியது. சுயமாக இந்த சிலந்தி கூட்டை அறுத்துக்கொண்டு வெளியே வர எனக்கு தைரியம் இல்லை. தாலி கட்டினவனை நம்புவதில் அர்த்தமில்லை. அப்புறம் வெட்கம், மானம், ரோஷம் என்று பார்க்காமல் பெற்றவர்களை சரணடைந்தால், என்னை காப்பாற்றுங்கள், என் கையை பிடித்து தூக்கி விடுங்கள், கழுத்து வரை புதைமணலில் சிக்கி கொண்டு விட்டேன், உங்களை விட்டால் எனக்கு உதவுவோர் யாரும் இல்லை என்று காலடியில் விழுந்து கதறினால் என்ன? அத்தனை கெஞ்சலுக்குமா அப்பா மனசு இழகாது? பிறந்த வீட்டில் 10-15 நாட்கள் தங்கி தனியாக பொழுதை கழிக்காமல் கூட பிறந்தவர்கள் பெற்றவர்களோடு இருந்து
கடவுளை ஸ்மரித்து மனவலிமையை வளர்த்து கொண்டாள். நினைக்க நினைக்க இது நாள் இல்லாத உற்சாகம் புதுசாய் பிரசவிக்க கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பிய கணவனிடம், நாளைக்கு ஊருக்கு போய் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வராங்க என அவன் இதென்ன அதிசயம் என்று கண்களை விரித்தான். பிறந்த வீட்டுக்கா? அவங்க தான் நீ செத்துட்டதா தலைமுழுகிட்டு போயிட்டாங்களே. ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க தான், ஆனாலும் பெத்த பாசம் விட்டுடுமா? உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தாராளமாக போயிட்டு வா. மறுநாள் காலையில் கடைக்கு சென்று தம்பி தங்கைகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கினாள். அம்மாவுக்கு பட்டுச்சேலையும் அப்பாவுக்கு பாலியஸ்டர் முழுக்கை ஷர்ட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு கார் கொள்ளாத சாமான்களுடன் கிளம்பி மாலை 5 மணி சுமாருக்கு வீட்டு வாசலில் இறங்கினாள். திண்ணையில் அமர்ந்திருந்த அப்பா ஒரு கணம் திடுக்கிட்டு போனார். அம்மா தம்பி தங்கைகள் நொடிப்பொழுதில் வாசலுக்கு வந்து விட்டனர். எங்க வந்த? அப்பா, நான் கண்கள் சிவக்க மீசை துடிக்க மீண்டும் அடிக்குரலில் அவர் எங்க வந்த என சகுந்தலா விசும்ப முற்பட்டாள். நான் எனக்கு உள்ளே போய் பேசக்கூடாதாப்பா, தயவு பண்ணி. நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகளும் இல்லை. கண்ட கழுதைகளை படியேற்றுற அளவுக்கு நான் இன்னும் மானம் எழுந்துள்ள. அப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். 10 எண்ணத்துக்குள்ளே நீ இந்த இடத்த விட்டு நகரலைன்னா இங்கே ஒரு கொலை விடும். டேய், போய் அருவாள் எடுத்துட்டாள். ஓடு. சுற்றிலும் தெரு ஜனங்கள், கார் டிரைவர் வேறு. சகுந்தலா தன் மானத்தை நினைக்காமல் அவர் காலில் விழுந்தாள். என்னை காப்பாத்துங்கப்பா, தயவு பண்ணி உதவு பண்ணுங்க. நீங்கள் மறுத்துட்டா எனக்கு உதவ வேற யாருமே இல்லைப்பா. அப்பா. கண்ணீர் பெருக கதறியவளை அப்பா எட்டி உதைத்தார். அருவா எங்கடா? கொண்டு வர இத்தனை நாழியா? கேடு கெட்டவளை பெத்த தோஷத்துக்கு இவளை ஒரே போடா போட்டுட்டு நானும் வெட்டிக்கிட்டு சாகிறேன். கொண்டாடா. ஆவேசம் வந்தது போல அவர் கத்த, அம்மாவும் இதர பெரியவர்களும் பயந்து நடுங்கி நிற்க, இங்கு ஒரு ஜீவன் கூட நமக்காக பரிந்து பேச தயாரில்லை என்பது புரிய சகுந்தலா மெதுவாக எழுந்து காரில் அமர்ந்தாள். நடு இரவையும் தாண்டி வீட்டை அடைந்த போது குடியின் தேவையும் அப்பாவின் கத்தலும் தன் இயலாமையும் ஒன்று சேர அவள் வெறிபிடித்த நிலையில் இருந்தாள். என்ன செய்கிறோம் என்ற உணர்வில்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த சுரேஷை உலுக்கி, என் நிம்மதியை பறிச்சுக்கிட்டு நீங்க ஆனந்தமா தூங்குறீங்களா? எந்திரிங்க என்று அழுகையுடன் அரற்றியதும் மலங்க மலங்க விழிந்தபடி சுரேஷ் எழுந்து உட்கார்ந்தான். நிதானமில்லாமல் சுழன்ற தலையை கைகளில் தாங்கி பிடித்து கொண்டான். என்னாச்சு உனக்கு? எதுக்காக நடுராத்திரியில் கலாட்டா பண்ற? எனக்கு தூங்கணும், தள்ளு. பேசிக்கொண்டே படுக்க முயன்றவனை சகுந்தலா தடுத்தாள். மாட்டேன், தூங்க விட மாட்டேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் வாழ்க்கை இப்படி சீரழிச்சதுல உங்களுக்கு என்ன திருப்தி? சொல்லுங்க. ஓ ஹெல், இதை கேட்கத்தான் இத்தனை அவசரமா? காலையில் பேசிக்கலாம், மூவ் ஓவர் ஐசே. சகுந்தலா அவன் சட்டையை பற்றி தன்னிடம் இழுத்தாள். அருகில் இருந்த கூஜாவை கவிழ்த்து தண்ணீரை அவன் தலையில் ஊற்றினாள். மை காட், என்னது இது? விடு விடு, பைத்தியம் பிடிச்சு போச்சா அவனுக்கு? கத்தி அவள் பிடியிலிருந்து விடுபட்டு தள்ளி போன சுரேஷ் கொஞ்சம் போதை தெளிந்தவனாய் வெறித்தான். சக்கு, என்னாச்சு உனக்கு? ஊருக்கு போகிறேன்னு சொன்னவ திடும்னு எங்கே வந்த? மணி இப்போ என்ன? எதுக்காக என் மேலே தலையை தண்ணி கொட்டின? பதில் கூறாமல் சகுந்தலா உறக்க அழ முற்பட சுரேஷ் நெருங்கி வந்தான். காது கேட்கல. என்னாச்சு சொல்லு. ஏய், இங்கே பாரு, என்ன நாடகம் எல்லாம்? மனசு சரியில்லைன்னா பேசாமல் 2 பேர் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படு. என்ன ஏன் தொந்தரவு பண்ணுறேன்? சகுந்தலா ஓங்கி மாறில் அரைந்து கொண்டாள். எப்போ பாரு குடி பற்றின பேச்சு தானா? அந்த இழவை விட வேற நல்ல பேச்சே இல்லையா? நீங்கள் நாசமாக போனதோட நிற்காம என்னையும் என் கெடுத்து குட்டிச்சவராக்குனீங்க. ஏங்க, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? மீண்டும் அவள் இந்த ரீதியில் பேசுவது பொறுமையை இழக்கச் செய்ய சுரேஷ் திரும்பி படுத்தான். தலைகாணியை எடுத்து தலைமேல் அழுத்தி கொண்டான். தன் வேதனையோ பதைப்போ துளியும் புரியாமல் அவன் நிச்சிந்தையாய் படுத்தது கனன்று கொண்டிருந்த கோபத்தை ஊதிவிட சகுந்தலா தலைகாணியை பிடுங்கி தூர எறிந்தாள். ஊர் உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கிறது உங்களுக்கு ஏன் தெரியல? மானமாக நாம் இனிமேலாவது வாழணும்னா உடனடியாக அந்த சனியம் பிடிச்ச பழக்கத்தை விட்டொழிக்கணும்னு நான் சொல்கிறத ஏன் காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க? அவள் முடிக்கும் முன் சுரேஷ் பளிச்சென்று பாய்ந்து எழுந்தான். தூங்க விடாமல் நச்சு நச்சுன்னு புத்தியா சொல்கிற ஒன்ன. அவள் தலைமுடியை பற்றி கீழே தள்ளியவன் கட்டிலை விட்டு இறங்கி முதுகில் செமத்தியாய் 4 தரம் அறைந்தான். அப்படியும் ஆத்திரம் தணியாமல் காலால் புரட்டி உதைத்தான். நாயே, குடிகார சனிய, எனக்கு நீ புத்தி சொல்ல வரையா? முதல்ல ஓன் தோலை உரிச்சு உப்பு தடவிட்டு தான் மறுவேலை. உங்களுக்கு நான் புத்தி சொல்லாமல் வேற யார் சொல்லுவாங்க? கட்டின பொண்டாட்டியை ஊர் சிரிக்க வச்சவருக்கு புத்தி சொல்ல இப்போவாது எனக்கு தைரியம் வந்ததேன்னு சந்தோஷப்படுங்க. என்னது சந்தோஷமா? அது நீ எப்போ என்னை விட்டு ஒழியறியோ அன்னைக்கு தாண்டி வரும். உங்களுக்கு பொண்டாட்டியாக வாழ்கிற கேவலத்தை விட செத்து மணிஞ்சிடலாம். பேசாமல் முதல்ல அதை செய். நான் செத்துட்டா சொத்து பூரா அவங்க கைக்கு வந்துடும். அத்தனையும் குடிச்சே அழிக்கலாம். அந்த ஆசை தானே இப்படி பேச வைக்குது. எங்கள் அப்பா பணம்
அதை நான் என்ன வேணால் செய்வேன். நீ யார் கேட்க? ராஸ்கல், முதல்ல என் கண் முன்னால் நிற்காம ஒழி. அவிழ்ந்து தொங்கிய முடியை அலட்சியமாய் பின்னுக்கு தள்ளின சகுந்தலா அவனை முறைத்தாள். ஒழியத்தான் போகிறேன். இனிமே நான் இருக்கிறதும் சாகிறதும் ஒன்று தான். வெறி அடங்காமல் குமுறியபடி அவள் எழுந்து போக அலமாரியை திறந்து பாட்டிலை எடுத்து அப்படியே ஸ்டிஃபாக வாயில் ஊற்றி குடித்த சுரேஷ் பாதியில் தடைப்பட்ட உறக்கத்தை தொடர அவசரமாய் படுக்கையில் விழுந்தான். கிளப்புக்கு கிளம்பி கொண்டிருந்தவனை தொலைபேசி அழைக்க எரிச்சலுடன், சரியான கழுத்தற்பா போச்சுடா, சாப்பிட கிளம்புறப்ப கூடவா ஃபோன் கால், யாருன்னு கேளு என சுந்தர் ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். இருக்காரு, இந்தாப்பா உனக்கு தான், வீட்டிலேருந்து சின்னையன் பேசுகிறான். ஏழுமலைக்கு பதிலாக சமையல் வேலைக்கு வந்தவன் இந்த சின்னையன். சுரேஷ் ரிசீவரை வாங்கி கொண்டான். என்னடா, இதுக்கா இப்படி விழுந்தடிச்சிட்டு ஃபோன் பண்ணுற? ராத்திரி படுக்க நேரம் ஏட்டாதலால் தூங்குறாங்க போல இருக்கு, எழுப்பாத, தூங்கட்டும். ரிசீவரை வைத்தவன் மேஜை டிராயரை பூட்டி சாவியை பையில் போட்டான். லெட்ஸ் கோ. சின்னையன் எதுக்கு கூப்பிட்டான் சுரேஷ்? இன்னும் சக்கு எழுந்துக்கலையாம். 2 தரம் கதவை தட்டி பார்த்தானா, பதில் சொல்லலையாம். கவலைப்பட்டுக்கிட்டு என்னை கூப்பிட்ருக்கான். மணி 12ஆவது, இன்னுமா எழுந்திரிக்கல? காரை கிளப்பின சுரேஷ் சூள் கொட்டினான். நேற்று ராத்திரி அவள் வீடு வந்து சேர்றப்போ மணி 1ஓ 2ஓ. அப்பா வீட்டில் என்னமோ கசமுசா நடந்திருக்கு. ஒரே அழுக கத்தல். அதுக்கும் மேலே தூங்குனதுனால டயர்டாக இருந்திருக்கும். 2 வாரம் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு தான் போனா. என்ன நடந்துச்சோ உடனே திரும்பிட்டா. விவரம் சொல்லலையா? ரொம்ப அப்செட்டாக இருந்தா. காலையில் பேசிக்கலான்னு விட்டுட்டேன். சாயங்காலம் வீட்டுக்கு போனால் தான் தெரியும். அத்துடன் மனைவியை மறந்துவிட்டு கிளப்பில் நண்பர்களோடு சேர்ந்து பியர் குடித்து சீட்டாடி கொண்டிருந்தவனை மீண்டும் 3 மணி சுமாருக்கு சின்னையன் அழைத்தான். அம்மா இன்னும் எந்திரிக்கலிங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் உடனே வரீங்களா? அவன் குரலில் இருந்த பதட்டம் சுரேஷை தாக்கினதும் போட்டது போட்டபடி நாங்களும் வரோயா என்று கிளம்பின நண்பர்கள் சகிதம் உடனே வீட்டுக்கு வந்தான். ராத்திரி இவனோடு சண்டை போட்ட பிறகு சகுந்தலா கீழே அம்மாவின் படுக்கை அறையில் படுக்க போயிருக்க வேண்டும். கதவு உள்பக்கம் தாழ் போடப்பட்டிருந்தது. தோட்டத்து ஜன்னல்களை எல்லாம் அழுந்த மூடியிருந்தன. சக்கு உரக்க குரல் கொடுத்து கதவை தட்டி எதற்கும் பதிலில்லை. சுரேஷ் இப்போது நிஜமாகவே பயந்து போனான். தோட்டக்காரனை அழைத்து ஏணியில் ஏறி பாத்ரூம் வெண்டிலேட்டர் வழியாக ஏதாவது தெரிகிறதா என்று பார்க்க சொன்னான். இல்லை. 10 நிமிடங்கள் என்னென்னவோ செய்தும் பதில் இல்லாமல் இருக்க கதவை உடைக்க தீர்மானித்தார்கள். சுத்தியல் இரும்பு உலக்கைகளால் ஓங்கி டிரைவரும் தோட்டக்காரனும் கதவை சில்லுகளாக உடைக்க துளியாய் கிடைத்த இடைவெளியிலேயே ஃபேன் மாட்டும் கொக்கியிலிருந்து சகுந்தலா தொங்குவது புரிந்து போனது. சக்கு! கதிகலங்கி அலறினவனை சுந்தர் அணைத்து பிடித்து கொண்டான். முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. சின்னையா பதறாம கையை உள்ளார விட்டு தாப்பாள தர. வேணாம், யாரும் கிட்ட போயிடாதீங்க, இது போலீஸ் கேஸு. சுரேஷ், கொஞ்சம் நிதானப்படுத்திக்கப்பா. நோ, டோன்ட் டச் ஹர். இறந்துட்டாப்பா, உடம்பு விரைச்சி போச்சு பாரு. வா, இப்படி உட்காரு, தேத்திக்கப்பா. போலீஸ் வந்தால் கேள்வி கேட்பாங்க, பதட்டப்பட்டா எப்படி? என்ன பண்ணுறது? அருமையான பொண்ணு, உன் மனசறிஞ்சு நடந்தா யார் என்ன சொல்லி உன்னை தேத்த முடியும்? ஆளுக்கு ஒன்று கூறி கைத்தாங்கலாய் சுரேஷை ஹாலுக்கு அழைத்து வந்தார்கள். சுந்தர் மாடிக்கு ஓடி சென்று அலமாரியில் இருந்த விஸ்கியில் தண்ணீர் கலக்காமல் ஒரு கிளாஸில் விட்டு சுரேஷிடம் வந்து நீட்டினார். என்னை விடுங்கப்பா, நான் போகிறேன். என் சக்கு போன இடத்துக்கே போயிடுறேன். அவள் இருந்ததா அம்மா இறந்த துக்கத்தை தாங்கிட்டு இருந்தேன். இனிமே வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்குது? யார் இருக்காங்க? சக்கு, என் கண்ணம்மா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏம்மா, ஐயோ ஏம்மா? நெற்றியில் அரைந்து கொண்டு கதறியவனை 4 பேர்களாக அமுக்கி சமாதானம் பண்ணினார்கள். சுந்தர் கட்டாயப்படுத்தி விஸ்கியை குடிக்க வைக்க போலீஸ் வருவதற்குள் சுரேஷ் லேசாக நிதானத்துக்கு வந்திருந்தான். கைரேகை நிபுணரும் புகைப்பட நிபுணரும் தங்கள் வேலைகளை கவனித்த நாழிகையில் உடலை இறக்கி படுக்க வைத்தார்கள். உடம்பின் விரைப்பை வைத்து இறந்து 12 மணி நேரமாவது ஆகியிருக்கும் என்று டாக்டர் கணக்கிட்டார். இன்ஸ்பெக்டர் முதலில் ஆட்களை ஒவ்வொருவராக அழைத்து விசாரித்தார். வழக்கமாக 7க்கு தாங்க அம்மா எந்திரிப்பாங்க, 8க்கு கதவை தட்டினேன், பதில் இல்லை. அசதி தூங்குறாங்களாக்குன்னு விட்டுட்டேன். 12 வரைக்கும் வெளியே வராமல் இருக்க கொண்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன். ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்தாங்க, தூங்குனா எழுப்பாதன்னு சொன்னார். திரும்ப 3 மணிக்கு என்னடா இதுன்னு பயமாக இருக்க ஐயாவை உடனே வர சொன்னேங்க என்றான் சின்னையன். சந்தோஷமாக ஊருக்கு புறப்பட்டாங்க. வழி நெடுக தான் கிராமத்தில் வளர்ந்தது பற்றியும் அப்பா தன்னண்டை எத்தனை பிரியமா இருப்பாருங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் தெருவில் நிற்க வச்சு அவங்க அப்பா கண்டபடி கத்துனதும் அம்மா உடஞ்சி போயிட்டாங்க. காலில் கூட விழுந்தாங்க. எதுக்கும் அவங்க அப்பா அசையலை. அருவாளை கொண்டா வெட்டிடுறேன்னு கத்துனாரு. அப்பால அம்மா திரும்பிட்டாங்க. வர்ற வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை என்றான் டிரைவர். இன்ஸ்பெக்டர் சுரேஷிடம் வந்தார். உங்கள் மிஸ்ஸஸுக்கும் அவங்கள பெற்றவங்களுக்கும் ஒத்துக்காதா மிஸ்டர் சுரேஷ்? எங்கள் அம்மா செத்த நாள்லேருந்து அவங்க இங்கே வரதில்லை. நீ எங்கள் பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனவங்க தான். இப்படி பேச காரணம்?
சுரேஷ் சிகரெட்டை இழுத்து நெஞ்சில் புகையை நிரப்பிக் கொண்டான். அவங்க ரொம்ப சாதாரணமானவங்க இன்ஸ்பெக்டர். பணக்கார இடத்துல இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்காது, அதுக்காக சண்டை போடுவாங்க. அப்படின்னா கிளப்பு அங்கே எங்கேன்னு பொண்ணு போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரி நாகரிகமாக சோஷியலாக அவள் இருப்பா, அது தப்புன்றது அவங்க எண்ணம். பிறந்த வீட்டுக்கு போனவளை தெருவில் வச்சே பெற்றவர் அவமதித்த கொடுமை தாழாமல் சகுந்தலா தூக்கு போட்டு கொண்டதற்கான சாட்சியங்கள் பலமாக இருக்க போஸ்ட்மார்டம் செய்ய சடலத்தை அனுப்பிவிட்டு மேற்கொண்டு அங்கு தங்கி நொந்திருக்கும் சுரேஷை இன்னும் காயப்படுத்த விரும்பாமல் போலீஸ் நகர்ந்தது. உடலை காலையில் தான் கொடுப்பார்கள், காரியங்கள் அதற்கு பிறகுதான் என்பது தீர்மானமாக அவளுக்கு நான் என்னடா குறை வச்சேன், ஏண்டா ஏண்டா இப்படி மோசம் பண்ணிட்டா என்று அரற்றின சுரேஷை நண்பர்கள் சூழ்ந்து உட்கார்ந்து ஆறுதல் சொன்னார்கள். என்னப்பா பண்ணுறது, அவங்க தலைவிதி அவ்வளவுதான், கொடுப்புன்னு இல்லை, போயிட்டாங்க, இதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? தேத்திக்கப்பா, உடஞ்சி போயிடாத. ஆனாலும் இப்படி சோதனை மேலே சோதனையாக வந்தால் யாரால தான் தாங்கிக்க முடியும்? உங்கள் மாமனார் ஒரு மிருகம், வார்த்தையை கொட்டி மகளை சாகடிச்சிட்டாரே. அழாத சுரேஷ், தைரியமாயிரு, நாங்கள்லாம் இருக்கோம், உன்னை அனாதரவாக விட்டுடுவோமா? என்ன அந்யோயம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங். நான் கூட என் பொண்டாட்டிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இருந்தால் சுரேஷ் சக்கு மாதிரி இருக்கணும்னு. அத்தனையும் பொய்யாக்கிட்டு போயிட்டாங்களே. சுரேஷ் தவிக்கிறது நியாயம்தான்ப்பா. அவங்களுக்கு இவன் என்ன குறை வச்சுருந்தான்? உள்ளங்கையில் வச்சு ராணி ஆட்டம் தாங்கினான். பாவம், எப்படி பிரிஞ்சிருக்க போகிறானோ. இருந்து தானே ஆகணும், வேற வழி. எப்படியாவது மனசை தேத்திக்கிட்டு இவன் வாழ்ந்து தான் ஆகணும். தைரியம் சொல்லுங்கப்பா. நீங்களும் சேர்ந்து கலங்காதீங்க. விஸ்கி இருக்காப்பா? இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். 2 பெக் போட்டுட்டு அவன் தூங்க பார்க்கட்டும். நாளைக்கு நிறைய காரியம் இருக்குது, பாவம். அன்றைக்கு சுரேஷ் 4-5 பெக்குகளை குடித்து தன் வருத்தத்தை மறக்க பார்த்தபோது நண்பர் குழுவும் நாங்கள் புரிந்து கொள்வோம் என்கிற அனுசரணையுடன் பக்கத்திலேயே நின்றார்கள். முதல் பெக் உள்ளே போனதும் அது நாழிகை உறுத்தின உறுத்தலும் சகுந்தலாவை முதல் நாள் இரவு ஒழி செத்து ஒழி என்று போதையில் சொன்னதை நினைத்து உண்டான குற்ற உணர்வும் சுத்தமாய் மறைந்து இவர்கள் சொல்வது போல அவளை பெற்றவர்கள் பேரில்தான் தப்பு, நான் என்ன செய்வேன் என்ற சமாதானம் எழுந்தது. 2வது பெக் கடைசியாக சகுந்தலா, நான் செத்துட்டா சொத்து பூரா உன் கைக்கு வந்துடுங்கிற குஷியா என்று கேட்டதை ஞாபகப்படுத்த, அட அந்த ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கா என்ற ஆச்சரியம் உள்ளுக்குள் பரவியது. 3வதும் 4வதும் உள்ளே போகையில் சுற்றியிருந்த நண்பர்கள் மகா கரிசனத்துடன், பாவம்பா, எத்தனை வேதனை, எப்படி தாங்குவான், இன்னொரு பெக் கொடுப்பா என்று அனுதாபப்பட, சகுந்தலா இப்படி அகாலமாய் இறந்து மற்றவரின் பரிதாபத்தை கிளறி விடுவதும் கவலைப்படாமல் இன்னும் பல வருடங்களுக்கு குடிக்க இன்னொரு காரணம் கிடைத்துவிட்டது என்ற உண்மையும் தமதமவென்று நெஞ்சில் ஒரு பக்கமாய் தலைகால் புரியாத சந்தோஷத்தை பொங்க வைக்க, அதை வெளியில் காட்டாமல் இருக்க வேண்டி பிரயத்தனப்பட்டு, என்னால் முடியலடா, என் சக்கு இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், ஐயோ அவளுக்கு என்ன குறை வச்சேன், ஏண்டா ஏண்டா என்று மறுபடி குரல் எடுத்து சுரேஷ் புலம்ப ஆரம்பித்தான்.